يا من صليت بكل الأنبياء، يا من في قلبك رحمة للناس، يا من ألفت قلوبا بالإسلام. قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. قل أطيعوا الله والرسول فإن تولوا فإن الله لا يحب الكافرين. மிகுந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களான மார்க்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை திருக்குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மை என்றால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான், மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனும் கிருபையுடையவனுமாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டும் என்றால் உண்மைன்னா நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படி பின்பற்றினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் பாவங்களை மன்னிக்கிறான், அவன் கருணையுடையவனாக இருக்கிறான். அடுத்த வசனம்: குல் அத்தீஉல்லாஹ வ ரசூலஹு ஃபஇன் தவல்லவ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன். நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் நீங்கள் கீழ்ப்படியுங்கள். அவ்வாறு நடந்தால், நீங்கள் புறக்கணித்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை காஃபிர்களை நேசிப்பதில்லை. கண்ணியமிகுந்த அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை வந்து ஒரு ஆபத்தான வார்த்தை. இது அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படிய தவறிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான்னா, அத்தகைய காஃபிர்களை நேசிப்பதில் இந்த வார்த்தையை பயன்படுத்தும், இறை மறுப்பு என்று சொல்கிறான். நமது இஸ்லாம் என்ற மார்க்கம் என்பது ஒன்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லியிருக்கணும், கட்டளையாக சொல்லியிருக்கணும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருப்பாங்க, அல்லது செஞ்சு காமிச்சிருப்பாங்க, அல்லது யாராவது நபி தோழரோ நபி தோழியரோ செய்ததை இவங்க செய்தது சரிதான், அதுபோன்று நீங்களும் செய்யலாம் என்று நமக்கு செஞ்சுருப்பாங்க, வழிகாட்டியிருந்தால் இதுதான் இஸ்லாம். மொத்தமே இஸ்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லும்போது, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படியை கட்டுப்பட்டு வாழுங்க. அப்படி கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அது முஸ்லீமான வாழ்க்கை. அந்த கட்டுப்பட்ட நிலையிலே ஆத்மாவும் உடலும் கட்டுப்பட்ட நிலையிலேயே நாம் மரணிப்பது முஸ்லீமான மரணம். இந்த நிலையில் நாம் மரணித்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மரணத்துக்கு பிறகு கிடைக்கிற அந்தஸ்து பேர் சாலிஹீன். ஆனால் நம்ம சமூகத்தில் மார்க்கம் எப்படி கையாளப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, பல ஆண்டுகளாக உண்மையான இஸ்லாம் என்ற மார்க்கம் சிதைந்து போயிடுச்சு. அந்த திருக்குர்ஆன் என்ற அந்த வேத புத்தகம், ஞானம் நிறைந்த புத்தகம், நமக்கு ஒளிகாட்டுது என்ற சிந்தனை நம்ம விட்டு போய் அது என்ன சொன்னால் எடுத்து ஓதி பத்திரமா அதை பாதுகாத்து வைக்கிற வெறும் புத்தகமாகவே எல்லா வீட்லையும் கருதப்பட்டது. என் வீட்லேயும் அப்படி தான் இருந்தது. எல்லாருக்கும் பொதுவாக தான் நான் சொல்கிறேன். திருக்குர்ஆனை நம்ம என்ன செய்வோம், எடுத்து ஓதுவோம், நோன்பு மாதத்திலோ அல்லது சில வீடுகளில் வியாழக்கிழமை சாயங்காலம் வெள்ளிக்கிழமை ராவுன்னு சொல்லி செய்கிறாங்க, யாசின் எடுத்து ஓதுவது. இது மாதிரி ஒரு சில பழக்க வழக்கங்களோட சில வீடுகளில் 30 நாளுமே குர்ஆன் எடுத்து ஓதக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறாங்க, ஆண் மக்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் புரியட்டும். இந்த ஓதுவதோடு என்ன செஞ்சிட்டோம், திருக்குர்ஆனை நம்ம நிறுத்திட்டு பிறகு நம்ம என்ன நிலைக்கு மாறணும் அப்படின்னா, நம் குடும்பத்தார் கடைபிடிப்பதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம், நம் ஜமாத்தார் கடைபிடிப்பது இஸ்லாமிய மார்க்கம், அல்லது கிராமங்களாக இருந்தால் நம்ம கிராமத்தில் போடுற சட்டங்கள்லாம் இஸ்லாமிய மார்க்கம் அப்படின்னு விளங்கிட்டு என்ன பண்ணிட்டோம்னா, திருக்குர்ஆன் அல்லாஹ் உண்மையிலே என்ன சொன்னால் அதுபடி நம்ம கிராமம் நடக்குதா, ஜமாத்து நடக்குதா, நம்ம குடும்பம் நடக்குதா, அதுபடி நாம் நடக்கிறோன்னு பார்ப்பதற்கு பதிலாக எல்லாரும் செய்கிறாங்க, நானும் செய்கிறேன். இப்படி இஸ்லாம் என்ன உண்மையான நிலையை விட்டு மாறி சிதைந்து போய் ஒவ்வொரு பகுதியிலும் எங்கள் ஊருக்கு இப்படி பழக்கம் இருக்குது, உங்கள் ஊருக்கு இப்படி பழக்கம் இருக்குது என்று முஸ்லீம்களே மாறி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபஇன் அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், அதாவது வார்த்தைகளை சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அது குர்ஆன் தான் அல்லாஹ்வுடைய வார்த்தை. வ ஹைரல் ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
வஷர்ரல் உமுரி முஹ்தஸாத்துஹா குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ குல்லு பித்அத்தின் தலாலா வ குல்லு தலாலத்தின் ஃபின்னார். வார்த்தைகளில் சிறந்த அல்லாஹுடைய வார்த்தை, கலாச்சாரம் அல்லது நடைமுறையில் சிறந்த என்னுடைய கலாச்சாரம் தான், என்னுடைய பழக்க வழக்கம், என்னுடைய நாகரிகம் தான். இதில் நீ எதையை புதுசாக கொண்டு வந்தாலும் ஒவ்வொன்றும் வழிகேடு தான் சொல்லிட்டாங்க. நேராக வழிகேடு. அந்த வழிகேடு எங்கே போய் சேர்க்கும்? குல்ல பிதத்தின் லலாலா குல்ல லலாலத்தின் ஃபின்னார். ஒவ்வொரு வழிகள் நரகத்தில் கொண்டு விட்டுட்டாங்க. அப்போ முஸ்லீமாக இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தராத ஒன்றை, அல்லாஹ் சொல்லித்தராத ஒன்று இஸ்லாம்ங்கிற பெயரை நம்ம செஞ்சுட்டு எங்கே போகணும்னா நரகத்துக்கு போகணும். வார்த்தைகளை கவனிச்சுடுங்க. முதல்ல அத்தியுல்லா அத்தியூர் ரசூலா, அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்க, தூதருக்கும் கட்டுப்படுங்க. அவ்வாறு நீங்கள் கட்டுப்படலை அப்படின்னா நீங்கள் காஃபிர் ஆகிடுவீங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க, காஃபிராக ஆகிவிடுவீர்கள். இங்கே என்ன சொல்லலாம்? கலாச்சாரம், நடைமுறை அல்லது மார்க்கத்தில் எப்படி பின்பற்றணும் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது மட்டும்தான். வேறு ஊர் சொன்னது, எங்கள் சொந்த பந்தங்கள் செய்கிறாங்க, எங்கள் ஜமாத்து செய்யுது என்று நாம் பின்பற்ற ஆரம்பித்தால் அது வழிகேடாயிரும். அந்த வழிகேடு நரகத்தில் கொண்டு சேர்க்கும். ஒருவேளை ஜமாத்து சொல்லுது குரான்லேயும் ஹதீஸ்லையும் இருந்தால் அது சரி. அது இல்லாமல் அவர்களாக இட்டுக்கட்டி ஒரு கற்பனை பண்ணி இல்லை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் என்று பேசினால் அது என்ன ஆகும்? வழிகேடு தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னன்றது உங்களது பேரை பார்த்துலாம் சொர்க்கத்துக்கு அனுப்புறதில்ல. நம்ம நினச்சிக்கூட நம்ம வந்து முகமது ரஃபி, சம்சுதீன், பானு, ஃபாத்திமா, ஹதிஜாமா பேரெலாம் வச்சுருக்கோம், அப்போ நேராக டிக்கெட் வாங்கி சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை பேரை நேராக சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பக்கம் சொல்கிறோம், யாராவது தெரியுங்களா? சொல்லுங்கள், எனக்கு தெரியுது. அப்துல்லா. ஒரு முறை ஒரு நபித்தோழர் வந்தார், அழுதுகிட்டே வந்தார். எந்த அளவுக்குன்னா தந்தை மேலே ரொம்ப பாசம். ஆனால் அவங்க தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கிடாமலே மௌத்தாயிட்டாங்க. இப்போ இவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே என் தந்தை இப்போ எங்கே இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாகிலிலாம் இருந்தாங்க, அம்மா நரகத்தில் தான்ட்டாங்க. அவர் கண்ணெல்லாம் அழுகையாக வந்துட்டார், தாங்க முடியல, நம்ம தந்தை நரகத்திலே அப்படின்ட்டு போகிறேன். ஏன்னா அவர் தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கல. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி அவரை கூப்பிட்டாங்க, என் தோழர் எங்கே வாங்க விட்டாங்க. ஏன் அழுறீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி என் தந்தை இல்லையே, என் தந்தையும் அப்படி தாங்க. அவங்க தந்தை பேர் என்ன சொன்னீங்க? அப்துல்லா. அப்துல்லான்னு பேரை வச்சாலும் சொர்க்கம் போக முடியாது. அப்துல்லா, ஆமினா, கதிஜா, ஃபாத்திமா இதெல்லாம் வேலை கேட்காது. இதெல்லாம் இந்த பேரை வச்சுலாம் கபர் என்ன செய்யாது, விரிஞ்சு என்ன செய்ய படுத்துக்குமா, ஃபாத்திமான்னு பேரை வச்சுட்டு கபர் நல்லா தூங்கணும்லாம் சொல்லாது. நம்ம வாழ்கிற காலத்தில் அல்லாஹ்வை கட்டுப்பட்டு வாழ்ந்தோமா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காது வாழ்ந்தோமா, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி வாழ்ந்தோமா, நம்மளால் இயன்றவரை நல்ல காரியங்களையும் பாவ மன்னிப்பு தேடி வாழ்ந்தோமா, இதுதான் லைஃப், இதுதான் வாழ்க்கை. இந்த நிலையில் தான் மன்னரை நம்ம சந்திக்கணும். நான் ஏன் இவ்வளோ தூரம் பேசிட்டே வரேன்னு கேட்டால், நம்மகிட்ட சமீப காலமாக இஸ்லாம் என்பது வேறொரு பாதையை நோக்கி நகர்த்திட்டு நம்மளை பிரதானமான தொழுகைகளுக்கு முக்கியத்துவம் இருக்காது. இப்போது உங்கள் வீடுகள்லையோ நம்ம வீடுகள்லையோ முந்தி என்ன செய்வாங்க, வீட்டில் ஏதாவது நிகழ்ச்சி, ஒரு வீடு தான் கட்டினோம் அப்படின்னா முதல்ல வந்து என்ன செய்வாங்கன்னா ஆலிம்சா வருவார். வந்து என்ன செய்வாங்க, நைட்டாக வீட்டில் எல்லாம் இதெல்லாம் போட்டு சாம்பிராணி நைட்டு ஃபுல் சாம்பிராணி, கொசு விரட்டுற மாதிரி சாம்பிராணியை போட வேண்டியது. காலையில் பச்சை சொல்லிட்டு ஆலிம்சா வந்துடுவார். வந்து என்ன செய்வார், அவர் ஸ்டார்ட் பண்ணிடுவார், மௌலுது ஓதுவார். அவர் ஓதுவார் அல்லது நைட்டே ஸ்டார்ட் பண்ணிடுவார். சில பேர் ஃபஜ்ருக்கு முன்னாடி நைட்டே ஒரு டீம் ஆஃப் ஆலிம்ஸாக வருவாங்க. ஒரு டீமாக வந்து நல்ல நெய்ச்சோறுலாம் சாப்பிட்டு நல்லா அப்போ மிளகு பால்லாம் போட்டு தெம்பாவில் கொடுத்து உட்கார வச்சு விடிய ஓதி ஒரே சாம்பிராணி புகையாக்கி வீடுக்குள்ளே கருப்பாயிரும். முதல் நாளே பெயிண்டெலாம் கருப்பாயிரும். என்ன முடிச்சுட்டு அந்த நாள் நெஞ்சிருவார். அவர் தொலை போயிடுவார். வீட்டில் யாரும் தொலை மாட்டாங்க, அவர் தொலை போயிடுவார். வீட்டில் யார் ஆணும் தொழாது பெண்ணும் தொழாது. ஏன்னா ஆலிம்சா வந்து ஓரையாச்சு. அப்படியே ரஹ்மத்தெல்லாம் வந்து மொத்தமாக இறங்கி வீட்டுக்குள்ளே அப்படியே புகையாக மாறி சந்து பொந்தெல்லாம் புகுந்துட்டுன்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்ய வேண்டியது, அந்த சாம்பிராணி தட்டை வாங்கி பீரோடில் காட்ட வேண்டியது, நகைப்பட்டியில் காட்ட வேண்டியது, என்ன பட்டுச்சேலை துணிமணி இதை காமிச்சிட்டு எல்லா ரகமத்தையும் இறங்கிட்டு அப்படின்னு என்ன பண்ணிட்டோம், நம்ம செஞ்சோமா இல்லையா? இப்போவும் செய்கிறாங்களோ இல்லை நீங்களே சொல்லுங்கள். இப்போவும் செய்ய தான் செய்கிறாங்க. இது பார்க்க நல்லா தான் இருக்குது.
ஆனால் இதுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இது எங்கேருந்து உருவானது தெரியுமா? யார் பிறமத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் பிறமத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர் தான். முஸ்லீமாக இருந்துட்டு பிற மதத்தை மாதிரி சடங்கு செய்ய ஆரம்பித்தா இது எங்கேருந்து உருவானது? பிற சமுதாய மக்கள் அவங்க வீட்டில் புது வீடு கட்டினா, பால் காய்ச்சினா, கிரகப்பிரவேசம் வைப்பாங்க. அதுக்கு முன்னே என்ன செய்வாங்கன்னா, ஓமகுண்டம் வளர்த்து நெய்வேத்தியம் செய்து சிவர் ஐயர் வந்து அவர் ஓதி அவர் நெய்யெல்லாம் ஊற்றி நெருப்பெல்லாம் பண்ணி அவர் ஒரு ஆராதனை செஞ்சுட்டு போவார் இல்லையா? கணபதி ஹோமமா? எஸ், அப்படி ஹோமம் வளர்ப்பாங்க. நம்மால் பார்த்தான், நம்மளும் ஒன்று விட்டுறக்கூடாதுப்பா. அப்போ நம்ம ஆலிம்சா கூட்டு அரபியில் அடியாத கணவதிக்கு பதிலாக வேற ஒன்று சொல்லிக்கிடுவாங்க. மெத்தட் என்னென்னா, நீ அதை செஞ்சு நான் இதை செய்கிறேன், ஏன் விட்டு நெருப்பு உண்டாக்க தான் பாருங்க செய்ய வேண்டியது. கடைசியில் நெருப்புக்கு என்ன செஞ்சுட்டான், சாம்பிராணி புகை போட்டு உள்ளே சுற்றி உட்காந்துக்கிட்டு செலவாத்து நார், அது பேர் நார்னா என்னது? நெருப்பு நரகம். அது பேரே நெருப்பு நரகம் தான். செலவாத்து நாரியான்னு ஓதுறாங்களா? நெருப்பு செலவாத்து. நெருப்பை வணங்கக்கூடிய மக்கள் நம்ம இல்லை. நம்மகிட்ட என்னென்னா, அங்கே அவங்க செய்கிறாங்கல்ல, நம்மளும் இது செய்வோம் அப்படின்னு என்று நம்ம என்ன செஞ்சாங்க, நம்மளை அதே மாதிரி நமக்கும் உண்டுன்னு காமிச்சாங்க ஆளுங்கள். நம்மளை ஏமாற்றுவதற்காக. தெரிஞ்சுக்கிடுங்க முதல்ல, அவங்களுக்கு தெரியும் இது கிடையாதுன்னு தெரியும். நம்மெல்லாம் வந்து வெளியே பேச ஆரம்பிக்கன்னு கேட்டால் நல்லா கேட்டுடுங்க. இஸ்லாம் எந்த இடத்திலும் நாகரிகத்தாலோ கலாச்சாரத்தாலோ வழிபாட்டாலோ பிற சமுதாயத்துக்கு ஒத்துப்போகவே செய்யாது. இது தனியாக தான் நிற்கும், ஒன்றும் சரியாக செய்யாது. இப்போ சிம்பிளாக சொல்லட்டுங்களா உங்களுக்கு? இப்போ அவங்க வந்து பிற சமுதாய மக்கள் கோயில்னு சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள் வேதாலயம்பாங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? பள்ளிவாசல். அவங்க சாமி கும்பிட்டுன்னு சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள் கூட நான் இயேசுநாதரை கும்பிட்டேன்னு சொல்லுவாங்க. நம்ம மட்டும் என்ன சொல்லுவோம் சொல்லுங்கள்? தொழுதம் சொல்லுவோம். புரியுதா? நம்ம என்ன செய்ய மாட்டோம், யாருக்கும் வணக்கம் சொல்ல மாட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு எல்லாத்தையும் தனியாக அனுப்பிடணும். புரியுதா? நீங்கள் ஒன்றும் வேண்டாம், போத்தீஸ் கடைக்கு துணி எடுக்க சேரீ எடுக்க போங்க. நீங்கள் பிரிண்டிங் சேரீயில் உருவப்படம் உள்ள சேரீ எடுங்க. அவங்க உங்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் போடுவீங்களா இதான்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன எடுத்து பாருங்கள். கடையில் உள்ளவங்களே சொல்லுவாங்க, உருவப்படம் உள்ளது அவங்க போட மாட்டாங்களா, நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க? டக்குன்னு அங்களே கட்டுருவாங்க. சார் இதில் உருவம் இருக்க வேண்டாம் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. புரியுதா அவங்களுக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அந்த மார்க்கத்தை தனியாக காமிச்சிருக்காங்க. தெளிவாக இருக்குது அந்த மார்க்கம். இரவிலும் பகலை போன்று வெளிச்சமுள்ள மார்க்கத்தை நம்ம விட்டுட்டு போகிறேன். அப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம வீடுகளில் இந்த மாதிரி போலியான இதை உருவாக்கினாங்க. அடுத்தால வீட்டில் வந்து ஒரு மவுத், ஏதோ மரண செய்தி ஆகிட்டு, துஷ்டி விழுந்துட்டு யாரோ ஒரு வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா, அந்த வீடுகளில் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஜனாசா கிடத்தியிருக்கும், அதை சுற்றி பெண்கள்லாம் உட்காந்துக்கிட்டு அன்னைக்கு தான் யாசின் புக்கு தூக்குறது கையில். என்னமோ யாசின்லாம் ஓடுறோன்னா இந்த ஆவி போய் மேலே போய் அப்படியே சொர்க்க வாசலை திறந்துட்டு கீழே வந்துடும் நினச்சிக்கிட்டு சுற்றி அன்றைக்கி 10 ரூபா யாசின் புக்கு 10 ரொம்பலாம் சுற்றி கையில் வச்சுக்க வேண்டியது. உட்காந்து யாசின் இப்படி பேசிக்கிட்டே ஓதிக்கிட்டே இருக்குது. அது ஏதாச்சும் நமக்கு சம்மந்தம் இருக்கா? இருக்காச்சு ஏங்க நல்லா கேளுங்க. நீங்கள் நானும் ஓதுறதை வச்சுலாம் இறந்து போனவர் சொர்க்கம் போக முடியாது. இறந்து போனவர் வாழ்ந்த காலத்திலேயே அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுருக்கணும், தூதருக்கு கட்டுப்பட்டுருக்கணும், இஸ்லாத்தை நிலைநாட்டியிருக்கணும், பாவ மன்னிப்பு தேடியிருக்கணும், நல்லறங்கள் செஞ்சுருக்கணும். இப்படி செஞ்சால் மட்டும்தான் அவர் சொர்க்கம் போவாங்க. நாம் ஓதுறதுனால ஒருத்தர் சொர்க்கம் போவார் அப்படின்னா நான் உண்மையை செய்ய வேண்டாம். நான் ஒரு 1 லட்ச ரூபா ரெடி பண்ணி 10 பேர் ரெடி பண்ணி வச்சுட்டு, எப்பா நான் மௌத்தாயிட்டோம்னா அதுலேருந்து டெய்லி யாசின் போகுது அப்படின்னு சொல்லி நான் வாழும்போது ஃபுல்லாக பாவத்தை செஞ்சுட்டு மௌத்தா போயிடலாம். அப்படிலாம் இஸ்லாத்தில் குறுக்கு வழியெல்லாம் கிடையாதுங்க. குறுக்கு வழி கிடையாது. மாறாக அந்த வீட்டில் வந்து துன்பம் நேர்ந்த உடனே அவங்க வந்து பொறுமையை கை கொள்ளணும். எந்த அளவுக்கு பொறுமையை கை கொள்ளணும் அப்படின்னா, தொழுகை மூலமாக. இப்போது கணவன் இழந்த பெண்ணை விட துக்கம் உலகத்தில் யாருக்குமே இருக்காது. அந்த பெண்ணிட்ட பொறுமை இருக்குன்னு கண்டுபிடிக்க எப்படி தெரியுமா? அவளுக்கு அழுகை மிஞ்சிட்டு வரும், துக்கம் தாங்க முடியாது தான். ஆனால் தன் அழுகை அவள் ஒழு செஞ்சுட்டு தனி அறைக்குள்ள இருந்து அல்லாஹ்ட்ட சுஜூதில் அழுவாளே, ஆனால் அவளை விட சிறந்த பெண் இல்லை. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அவளை விட சிறந்த பெண் இருக்க முடியாது. ஏன்னா அவள் யார்கிட்ட பேசுகிறான்னா தன்னுடைய எஜமானன்ட்ட பேசுகிறாள், தன்னுடைய ரப்புகிட்ட தான் செய்கிறா, தன் கஷ்டங்களை முறையிடுதான்.
தன் வாழ்க்கை நிலை இதற்கு பிறகு என்ன ஆகும் என்பதை யார் சீராக்க முடியும்னா அல்லாஹ் தான் முடியும்னு நம்புகிறாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்கு? இந்துக்கள் மாறியே கொஞ்சம் இப்போ தான் எல்லாம் மாறி இருக்கு. முந்தியெல்லாம் அந்த பொம்பளை வெள்ளை சேலை கட்ட வச்சு அதையே நம்ம சமூகமே செஞ்சுது. நம்ம சமூகத்திலேயே முட்டாள்தனமாக அந்த பெண்ணை தலை சீவ விட மாட்டாங்க. தலையெல்லாம் சடை விழுந்துடும். தலையே சீவக்கூடாதுன்னு சொல்லி வச்சாங்க. தடையில் முடியில் பேனும் முடி சிக்கும் விழுந்து அவங்க பெண் எப்படி ஆகும்னா அந்த 40 நாள் கழியும் போது ரொம்ப சிரமத்தாயிரும். இந்த 40 நாளை பற்றி நான் சொல்லிடுறேன். அப்போது இதெல்லாம் நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், இஸ்லாத்தில் உண்டுப்பா, வானத்தை பார்க்கக்கூடாது, வீட்டில் பையங்களையே பார்க்கக்கூடாது, ஆம்பளையை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுவாங்க. வீட்டு உள்ள ஆம்பளையே பார்க்க விடாமல் கதவை போட்டு அடைச்சி விட்டு அந்த பெண்களை கொடுமைப்படுத்திட்டாங்க. இத்தாங்கிற பேரில் பாடாப்படுத்தி அந்த பெண்ணுக்கு அப்போ சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான், சகிப்புத்தன்மை, பொறுமையும், அல்லாஹ்வை நினைவுகூறு, அல்லாஹ்வை நினைவுகூறு, இவன் கணவனுக்காக பாவ மன்னிப்பு தேடு, அதுதான் சிறந்தது என்று அந்த பெண்ணை அல்லாஹ்வின் பக்கம்தான் தள்ளிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க குர்ஆனில் ஒரு வசனம், அதுதாங்க உண்மை. அல்லாஹ்வை நினைவுகூறுவதால் இதயங்கள் அமைதி பெறுகின்றன. குர்ஆன் வசனம் என்னது? அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் இதயங்கள் அமைதி பெறுகின்றன. அடுத்த வசனம் என்ன சொல்லும் தெரியுமா? அதுதாங்க சப்போர்ட்டிங்காக, அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் மட்டுமே இதயங்கள் அமைதி பெறுகின்றன. இது அல்லாஹ் தான் சொல்கிறான். நம்ம மனசு என்ன தான் நீங்கள் நான் ஆறுதல் சொன்னாலும் அது உள்வாங்கும். ஆனால் ஒரு பெண் தன்னுடைய சுஜூதை ஆழமாக நீண்டதாக்கி அல்லாஹ்ட்ட பேச பேச பேச, அல்லாஹ்ட்ட அழுது அழுது பேச பேச அவள் நார்மலுக்கு வந்துடுவான். அவரது காரியங்களுக்கு பொறுப்பேற்பது அல்லாஹ் தான். அப்போ அந்த மாதிரி நிலைகளை விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னா சடங்கு சமுதாயத்தில் போய் அவங்கள ரொம்ப பாடாப்படுத்தி இஸ்லாம் சொன்னதாக காமிச்சு கொடுத்துட்டாங்க. இத்தா என்பதை அதே மாதிரி 40 நாள் இத்தான்னு இஸ்லாத்தில் கிடையாது. 40 நாள் இருக்குல்ல, கிடையாது. 3 வகை இத்தா இருக்குது. ஒரு இத்தா பெண் கணவன் வேண்டான்னு முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணு ஆண்மகன் வேண்டாம், அவ்வளோ ஈஸியாக முடிவெடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சூழல் அவன் இது நீ லாய்க்கப்பட மாட்டான், ஒன்று நம்மளை கொண்டு விடுவான், அல்லது ஆணுக்கு லாய்க்கு இல்லை, அப்படி ஒரு நிலை வரும்போது பெண் முடிவெடுத்தால், பெண் சொல்கிற தலாக்கு பேர் குலான்னு சொல்லுவான், குலா தலாக். அந்த மாதிரி ஒரு பெண் கணவன் வேண்டான்னு முடிவெடுத்தாங்க அப்படின்னா அந்த தலாக் குலா தலாக். அதுக்கான இத்தா காலம் 1 மாதம் மட்டும்தான். எவ்வளவு? 1 மாத காலம். ஆண்மகன் மனைவி வேண்டாம் முடிவெடுத்தால் 3 தவணை காலம், 3 தவணை காலம் அவங்களுக்கு. அது 3 மாதம். அந்த இத்தா காலம் எவ்வளவு? 3 மாதம். கணவன் தவறிவிட்டால் அல்லாஹ்வின் பக்கம் அந்த ஆத்மா போயிட்டு அப்படின்னா 4 மாதம் 10 நாள். எத்தனை? 40 நாள்ன்றது நம்மகிட்ட கிடையாது. நம்ம சிஸ்டத்துலேயே இஸ்லாத்தில் எங்கேயும் கிடையாது. இது ஆலிம்கள் வலியுறுத்ததும் இல்லை. என்ன கொடுமைன்னா 40 நாள் பார்த்தியாக்க ஆலிம்சான்னு உட்காந்துருப்பார். அன்றைக்கும் கறிஞ்சோறும் தின்னுட்டு அவளே துக்கத்தில் இருப்பாள். இவர் இன்னும் வெற்றி கூட 40 நாள் தேட்டரில் படம் ஒன்று மாதிரி உட்காந்து 40 நாள் பார்த்தியா வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். நான் சொல்ல சரியாக தான் நீங்கள் பாருங்கள். அவங்க என்ன கேட்கணும்? சகோதரி தொழுதியாமல் இது கிடையாதுமா, அல்லாஹ்வுடைய சட்டத்தில் அப்படி இல்லை. ஏன் தெரியுமா? குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது திருமண சட்டங்களை பற்றி பேசும்போது, தலாக் சட்டத்தை பற்றி பேசும்போது சொல்லுவான், வேறு எந்த இடத்துல ஒரு வசனம் வராதுங்க, இந்த இடத்துல மட்டும் சொல்லுவான், நீங்கள் அல்லாஹ்வுடைய சட்டங்களை கேலிக்குரியதாக ஆக்கி விடாதுன்னு சொல்லுவான். இப்படி அல்லாஹ் நம்மள்ட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்ன தெரியுமா? கடுமையாக எச்சரிக்கைன்னு அர்த்தம். அல்லாஹ் இத்தா காலத்தை எப்படி சொல்லியிருக்கான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? 1 மாதம் பெண் ஆணுக்கு கொடுத்தார். இன்னும் இதில் சலுகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணே ஒரு ஆணை வேண்டான்னு சொல்லிட்டா மீண்டும் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ நினைத்தால் மீண்டும் திருமணம் செய்து கொள்ளலாம். பெண்ணு தலாக் கொடுத்தா மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆண் தலாக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவன் நினைச்ச மாதிரி 2வது பெண்ணை திருமணம் செய்ய முடியாது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இத்தா காலத்தை தப்பாக இஸ்லாம் சொல்லாத ஒன்று என்ன, இது பிறமத கலாச்சாரத்தில் 16 நாள் அப்படின்னு அவங்க கருமாறி செய்வாங்க. இவன் உலக வாழ்க்கையை 8 புரிஞ்சுக்க ரஜினிகாந்த் பாட்டை எடுத்து வச்சுட்டான். 8 உலக வாழ்க்கையை புரிஞ்சுக்கான். 2 16, 5 40 அடிச்சு விட்டான். நம்ம 40 போய் நிறுத்திட்டான். இது ரஜினிகாந்துக்கு தான் பொருந்தும், இஸ்லாத்துக்கு பொருந்தவே அதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம வீடுகள்லாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ. அப்படி இருக்கா நீங்கள் காட்ட சொல்லுங்கள். எங்கேயும் கிடையாது. எங்கேயும் அப்படி ஒரு 40 நாள் என்பது இஸ்லாத்தில் கிடையாதுங்க. அப்படி அதை நம்பாதீங்க. வருஷ பாத்தியாக்கள், மரித்தோருக்காக இறந்தோருக்காக வருஷ பாத்தியா நடத்துவது, அதுவும் எங்கேருந்து வந்ததுன்னா
பிற சமுதாயத்தில் வந்தது தான். அவங்க திதி கொடுப்பாங்க. ஆண்டுதோறும் இறந்தவருக்காக என்ன செய்வாங்க, அந்த நாளன்று திதி கொடுப்பாங்க. அப்படி ஒரு நாளே அவங்களுக்கு உண்டு. கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை திருநாள் உண்டு. கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை திருநாள் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதை நம்மளால் காப்பி அடித்தோம். இப்போ உங்களுக்கு அதான் எங்களுக்கு நான் சொல்லித்தரேன்னு சொல்லி நம்ம வருஷம் பார்த்தியான வச்சு அன்றைக்கும் ஆலிம்சா வருவார். நல்லா வீட்டில் சாம்பிராணிலாம் போட்டு அன்றைக்கும் நெய்ச்சோறு கறியெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 50 ரூபாயும் வாங்கிட்டு, இதோட கொடுமை என்ன தெரியுமா, இறந்த ஒரு பேரில் குரானை ஓத சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? குரான் தமாம் செய்வதும்பாங்க. தமாம்னா அப்படின்னா கொரியர் சர்வீஸ். தமாம்னு என்ன, கொரியர் சர்வீஸ். என்னென்னா இறந்த மௌத்தானவங்க பேரில் ஆலிம்சா எனக்கு குரான் ஓத தெரியாது, எங்கள் பாபா பேரில் ஒரு 5 வாட்டி குரான் ஊதி விடுங்க மேலே பார்க்க போட்டோம் அப்படின்னு. என்ன 5 அம்மா, சரி கொடு, 500 கொடு, 1க்கு 100, 5 × 100 500 கொடுமா அப்படின்னு சொல்லுவார். ஆலிம்சா 500 வாங்கில போட்டு ஓதிட்டீங்களா? ஓதிட்டாங்க. வாயை திறந்தால் போய். ஆலிம்சா என்றைக்கு ஓதினார்? குரான் ஒரு நாளில் ஒரு குரான் ஓதவே கூடாது தெரியுமா? மாதம் ஒரு முறை குரானை ஓதி முடியும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போது நபி தோழர் சொன்னார், இல்லை நான் கொஞ்சம் அதிகமாக ஓதுவேன். ரசூல் ஸல்லல்லாஹு கடைசியாக சொன்னார் வாரம் ஒரு முறைன்னாங்க. இல்லை ரசூலுல்லாஹ் என்னால் கொஞ்சம் வேகமாக ஓத முடியும், 3 நாட்களுக்கு ஒரு முறை அன்றி குரானை முடிக்க வேண்டாம். எதனோட குரானை நீங்கள் அதிகமாக ஃபாஸ்ட்டாக ஓத முடியும் அப்படின்னா 3 நாளுக்கு ஒரு குரானை முடிக்க முடியும். ஆனால் ஆலிம்சாட்டு 2 நாள் கழிச்சு கேளுங்க, 5 குரான் ஓதிட்டு உங்களுக்கு சொல்லுவார். நீங்கள் கேட்டு பாருங்க நைஷா. ஓதி கிளாஸ் மட்டும் கேளுங்க. எல்லாம் நல்லா யதேஷம் நம்பர் ஒன்றும் ஓத முடியாது. அப்படி ஓதவே முடியாதுங்க. அப்படி ஓதமா செய்யணும். அலிஃப் லாம் மீம் அந்த சைனீஸ் பாஷையில் ஓதணும். அப்படி குரானை ஓதவும் கூடாது. ஓதினால் ஹராம், அது தடுக்கப்பட்டனால தெரிஞ்சுக்க. எப்படிலாம் நம்மளை ஏமாத்துனாங்க, இதெல்லாம் எங்கே உள்ளது? இதன் மூலமாக அந்த ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்கிறாங்களா? ஆத்மா சாந்திங்கிற இஸ்லாத்தில் உள்ள வார்த்தையாக அது. முதல்ல ஆத்மா சாந்தி, ஆத்மான்னு தவிச்சுக்கிட்டு மகனே ஏன் ராத்திரி குரான் ஓதவில்லை, ஆலிம்சாட்ட 100 ரூபா கொடுத்து ஓத விட, அப்படி இஸ்லாம் சொல்லலை. அல்லாஹ் குரானில் சூரத்து யாசீனில் வந்து சொல்லும்போது 70வது வசனம் யாசீனில் சொல்லும்போது, யாசீன் ஓதுறாங்களே இறந்தவங்களுக்கு, அதுலேயே இந்த வசனம் எப்படி வருது தெரியுங்களா? என்ன சொல்ல தெரியுமா? உயிரோடு உள்ளவரை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்கே இந்த திருக்குரானை நாம் இறக்கி வைத்தோம். நல்லா குரானில் சொன்னான். இது யாருங்க? அது உயிரோடு இருப்பவருக்கு. வாழும்போது ஓதணும், செத்தவனை உட்காந்து ஓதுறது இல்லை. இங்கே கிடத்தி போட்டுன்னு சொல்லி சுற்றி யாசீனை உட்காந்து ஓதிக்கிட்டு இருந்தா அது இல்லைங்க. நாம் உயிரோடு வாழணும். அடையாளம் என்ன தெரியுமா? திருக்குரானை ஓதுறது. ஜனாசா ஓதுமா? ஓதாது. ஜனாசா வாழுமா? வாழாதான். மவுத் ஆயிடுச்சே. அப்போ விலங்குதான் நமக்கு. உயிரோடு இருப்பவரை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக இந்த திருக்குரானை நாம் இறக்கி வைத்தோம். கண்ணியமுள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளோ பெரிய ஆழமான வார்த்தை பாருங்க. அப்போ நம்மளை எங்கே விட்டாங்க அப்படின்னா, அதிகமாக தொழுகையின் பக்கம் நெருங்க விடாமல் இப்படிலாம் சடங்கு செஞ்சு பைபாஸில் சொர்க்கம் போகிறதுக்கு, ஷார்ட் ரூட்டில் சொர்க்கம் பண்ணுமா, ஒரு 10 வாட்டி யாசின் ஊதுமா, 10 வாட்டி குரானை வாங்கி ஆலிம்சா வச்சு ஓத விடு, வீட்டில் வந்து மௌலுது ஓது, காசு வந்துடும். காசு எங்கேருந்து வரும்? உழைச்சாதான் காசு வரும். அது மட்டும் இல்லை, ரிஸ்க் விசாலமாவதற்கு சில வழிகள் இருக்குது. அந்த வழிகளில் முதன்மையான தெரியுமா? ஹக்கீமுஸ் ஸலாதா, சூரா தோஹா, திருக்குரான் எடுத்து படிங்க. அதில் ஒரு வசனம் இருக்குது. அல்லாஹ் சொல்லுவான், நபியே நீர், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், திரும்பி ஞாபகப்படுத்தி சப்ஜெக்டில் போகிறேன். நீங்கள் உங்கள் குடும்பத்தை தொழும்படி ஏவுவீராக. உங்கள் குடும்பத்தை தொழும்படி ஏவுவீராக. நபியே நீங்களும் தொழுகையில் நிலைத்திருப்பீராக. நல்ல வார்த்தை படிங்க. தொழுகையில் நிலைத்திருப்பீராக. ரிசுக்கை உம்மிடத்தில் நாம் கேட்கவில்லை, நாமே உமக்கு ரிசுக்கை வழங்குகிறோம். அப்படின்னு செய்தால் தொழுகைக்கு ரிசுக்குக்கு நேரடி தொடர்பு. ரிசுக்குன்னா சாப்பாடு மட்டும் நினச்சிடாதீங்க, வாழ்வாதாரம் பொருள். என்ன பொருள்? வாழ்வாதாரம் என்று முழுமையாக நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான செல்வம், ஆரோக்கியம், கல்வி, ஞானம், உறவுகள், இபாதத்துகள், நட்பு, கொடுக்கல் வாங்கல் எல்லாம் கலந்தது தான் என்னது? நம்ம வாழ்வு முடிவு வரைக்கும் மொத்தமாக சேர்ந்தது தான் என்னது? ரிசுக். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதுக்கு பொறுப்பேற்கிறானோ அந்த தொழுகைக்கு தான் பொறுப்பேற்கிறான். அதுக்கு அடுத்தால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் ஆயுள் நீட்டப்படணுமா, உங்களுக்கு வாழ்வா ரிசுக்கு விசாலமாக வேணுமா, உறவுகளை பேணி வாழுங்கன்னு சொன்னாங்க. இரத்த சம்பந்த உறவுகளை நல்ல பேணி வாழுங்க. அவ்வாறு நீங்கள் வாழ்ந்தால் உங்கள் ஆயுள் நீட்டிக்கப்படும். உங்கள் ரிசுக் என்ன செய்யும்? உங்களுடைய உணவு விசாலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். அப்போது நம்ம பெண்களை, கணவனை இழந்த பெண்ணுக்கு நாம் சொல்ல வேண்டிய தொழுதிட்டியான்னு கேட்கணும். அவளை
அவங்கள்ட்ட சொல்லுங்கம்மா தொழுமா, அல்லாவோட கயிறை விட்டுறாத. இப்போ தான் நீ அதிகமாக செய்ய. ஏன் தெரியுமா? பாதிக்கப்பட்டவன் வந்து அல்லாஹ் பலகீன மக்களோடு தான் இருப்பான். ஒரு பெண்ணுக்கு பலகீனம் என்பது கணவன் இழந்தான், அதோட பலகீனம் எதுவுமே இல்லை. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அவளுடைய சுஜூதுக்கு ரொம்ப வேல்யூ இருக்குது. சொல்ல புரியுங்களா? அந்த அவனுடைய கண்கள் அவளுடைய கண் வர கண்ணீர் அல்லாஹ் பதிலளிப்பான். அது இறை நம்பிக்கையோடு சேர்ந்திருந்தால் மட்டும்தான். அப்போ காஃபீர் பெண்களும் நல்லா தானே செய்கிறாங்க கணவன் இறந்தா. அப்போ நீங்கள் அல்லாஹ்வை நம்புறீங்கல்ல, அல்லாஹ் அடையாளம் என்ன? அப்போ தொழணும்ல. அந்த நேரத்தில் என்ன செய்யறது கிடையாது. இவங்க அவளுக்கு அதை சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் விட்டுரு, அவ்வாடு தூங்கட்டும், அவ்வாடு சாப்பிடட்டும், அவ்வாடு கிடக்கட்டும் சொல்லி நீங்கள் செய்யாதீங்க. அவங்களுக்கு சொல்ல வேண்டியது, நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூற செய்ய. அவங்கள எம்மா அங்கே வா, இப்போ உனக்கு தொழுகையில் எந்த விதிவிலக்கும் இல்லை. தொழுகை இப்போ தான் நீ அதிகமாக தொழணும். இப்போ தான் நல்லா கேட்டுக்கிடுங்க. நான் கிட்ட ஆறுதல் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். அடுத்த நிமிஷம் நம்ம உயிரோடு இருக்குமோ அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனால் யார் உதவி செய்ய முடியும்னு சொல்லுங்கள். அல்லாஹ் தான். அவன் தான் ஹய்யுல் கய்யூம், உயிரோடு இருப்பவன், நிலைத்திருப்பவன், மௌத்தாகாமல் இருப்பவன். அவன் அறியாப்புறம்னு உதவி கொண்டு சேர்ப்பான். எப்படி சேர்ப்பான்? அல்லாஹ்ட்ட உதவி எப்படி வரும்னா, நீங்கள் நான் நினச்சி பார்க்காத இன்னொரு வாசலோட அந்த உதவி வரும். நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பீங்க. அல்லாஹ் அப்படிப்பட்டவன் தான். நம்ம அறிவுக்கு எட்டதெல்லாம் கண்ணு பின்னாடி வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவோம். அல்லாஹ்ட்ட அப்படி இல்லை. அவனுக்கு எல்லாமே ஆகட்டும்னா குன் ஃபயக்குன், ஆகட்டும் தான் சொல்லுவான். அது ஆகிவிடும்னு எல்லாம் குர்ஆனில் சொல்கிறான். அவனுக்கு லேசானது எல்லாமே. அப்போ நம்ம தொழுகையின் பக்கம் இருக்கணும், சடங்குகளை விட்டு வெளியே வரும். இஸ்லாம் சடங்குகளை கற்றுக் கொடுக்க வந்த மார்க்கம் கிடையாது. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்கள் இதில் ரொம்ப சடங்குகளை ஆர்வம் காட்டுவீங்க. அதுக்காக உங்கள்கிட்ட வலியுறுத்தி பேசுகிறேன். நம்ம படித்த உம்மத்துகள் முந்தியெல்லாம் கல்வி அறிவு கிடையாது. பெண்களுக்கு அதிகமாக படிக்க போக மாட்டாங்க. வீட்டில் கணவன்மார் எதை சொல்லுவாங்க அதை செய்தவங்க மார்க்கம். நம்ம முன்னாடி நம்ம பெத்தா என்ன செஞ்சாங்க, நானிமா என்ன பண்ணாங்க, அதை பார்த்தே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கல்வி அறிவு இன்றைக்கி படிக்கக்கூடிய அறிவாற்றலை தந்திருக்கான். நிறைய வலைத்தளங்கள் வந்துட்டு நீங்கள் தட்டினீங்கன்னா பயான்கள்லாம் நிறைய தமிழாக்கத்தோடு நேரடியாக வருது. அப்போ அதெல்லாம் கேட்டுட்டு அந்த பயனுள்ள கல்வியின் அடையாளமாக நம்ம செய்ய வேண்டியது சடங்குகளை விட்டு முதல்ல வெளியே வந்தோம். அல்லாஹ்வுடைய தஸ்ஸீம் ஹபிலில்லாஹி ஜமியா, அல்லாஹ்வுடைய கயிறை பலமாக பற்றி பிடிங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அந்த அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடிக்க முதல்ல வந்து அல்லாஹ் இணை வைக்காத நிலையில் தொழுகை நிலைநாட்டுவதும். அடுத்தால முக்கியமானது, இந்த மூட நம்பிக்கை இஸ்லாமில் சம்பந்தம் கிடையாது. மூட நம்பிக்கை இந்த சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி ஹஜ்ஜில் ஒரு பெரிய பிரகடனம் செஞ்சாங்க. இறுதி ஹஜ், கடைசி வாழ்க்கையில் ஒரு முறை தான் ஹஜ்ஜு செஞ்சாங்க. அந்த ஒரு ஹஜ்ஜில் மக்களுக்கு நிறைய உபதேசம் பண்ணாங்க. அதில் ஒன்று என்ன தெரியுமா? சவாலை சொன்னாங்க. ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்து எல்லா மூட பழக்க வழக்கங்களையும் என் காலுக்கு கீழே போட்டு நான் புதைத்து விட்டேன்னு சொன்னாங்க. காலுக்கு கீழே போட்டு புதைச்சிட்டேன், ஒன்றுமே கிடையாது, எங்கள் மக்கள்கிட்ட மூட பழக்கம் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த சமூகத்தில் செஞ்சுட்டு அது மூட பழக்கங்கள் மிகச்சிட்டு நிறைய மூட பழக்கங்கள் ஆளாகிட்டாங்க. ஒடுக்கத்து புதன்னு சொல்கிறது, போய் புல்லை மிதித்தோம்னா பாவம் போயிடும். கிடையாது, புல்லை மிதித்தா பாவம் போகணும். அது எங்கேருந்து கண்டுபிடிச்சானே தெரியல. இதுக்கு எதுக்காக எங்கேயாவது லாஜிக் இருக்கா? யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கி நல்ல நெஞ்சோறு கறியெல்லாம் செஞ்சுட்டு பாத்திரத்தை சாப்பாடை தூக்கிட்டு இப்போ புல் எங்கே கிடையாது, நேரம் சயின்ஸ் சென்டருக்கு போயிடுது. அங்கே போய் நல்லா விளையாண்டுட்டு கொஞ்சம் சரக்குலாம் ஆடிட்டு பிள்ளைகளை விட்டு நல்லா டான்ஸ் நல்லா விளையாட வச்சுட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒடுக்கிறது உதவி முடிஞ்சுட்டு இவன் மத்தியானம் தொழுதியா, அசர் தொழுதியா? கிடையாது, தொழுகையே கிடையாது. அதே பாவம். தொழுகையை விட்டாலே பாவம். தொழுகையே இல்லாமல் போய் சயின்ஸ் சென்டரில் போய் புல் மிதிக்க போகிறேன்ட்டு போரு ஒடுக்கிறது போதுனா அதுக்கு பேர். எங்கேருந்து பிடிச்சாங்க இதை? இது என்ன, எங்கேருந்து இந்த கலாச்சாரம் இது? இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கையின் அடையாளம். நான் அன்றைக்கி சொன்ன முகரத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன். முகரத்தில் என்ன செய்கிறது, 10 நாட்கள் வந்து கரிமீன் சாப்பிடக்கூடாது. கரிமீன் சாப்பிடக்கூடாதுன்னு தடுக்க அதிகாரம் யாருக்கு? அல்லாஹ் ஹலாலாக்கினதை ஹராமாக்குற அதிகாரம் யாருக்கும் இல்லை. அல்லாஹ் ஹராமாக்கியது அல்லாஹ் ஹலாலாக்குற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. இது அல்லாஹ் மட்டும். நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு இந்த உரிமை கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டான், இல்லை நான் சொல்கிறேன் செய்யணும்னு சொல்ல முடியாது. அப்படிலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி இல்லை இந்த மார்க்கத்தில். அவ்வாறு இருக்க இவங்க என்ன பண்ணாங்க, நம்ம மக்கள் போய் முகரத்துக்கு மாற்றி சொல்லி கொடுத்தாங்க மக்களுக்கு, கரிமீன் சாப்பிடாதீங்க அப்படின்னு. அடுத்தால ஜின்னு பிடிச்சிருக்கு, ஜின் சைத்தான் வந்திருக்கு. சைத்தான் வருவான். சைத்தான் வந்து வீட்டுக்கு வராமல் இருக்க மாட்டான், தொழும்போதே வருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகையின் போது அல்லாஹ் அக்பர் மேலே பாங்கு சொன்னால் சைத்தான் சிவானா பாங்கு சொல்லுற எட்டுகிற தூரம் வரைக்கும் ஓடுவானான்.
பின்னர் மீண்டும் திருப்பி வந்துடுவானா. பாங்கோசை கேட்கல, அவ்வளோ தூரத்துக்கு அவன் என்ன செய்வான், ஓடிடுவான். ஓடுறவன் அவ்வளோ தூரம் ஓடிடுவான். பின்னர் மீண்டும் திருப்பி வருவான். திருப்பி இகாமத் சொன்னபோது, இகாமத் சொன்ன உடனே சைத்தான் காட்டு புரிந்தவனாக கதறுவான். அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டால் உங்களை இரத்த நாளங்களில் ஊடுருவான். எப்படின்னா, நம்முடைய சிந்தனைகளில் இரத்த நாளங்களில் ஊடுருவி உங்களுக்கு மறந்து போன எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்துவான். யாருடைய வேலை இது? சைத்தானுடைய வேலை. அப்போ சைத்தான் வீட்டுக்கு வராமல் இருக்க மாட்டான். தொழும்போதே வரான்னா மற்ற வராமலாம் இருப்பான். அவனுக்கு என்னென்னா நம்மளை வழி எடுக்கணும். அவன் அல்லாட்ட என்ன வர வாங்கினான், நான் மனிதனின் பாதையில் அமர்ந்து அவங்களை வழி கெடுப்பேன் அப்படின்னு அல்லாட்ட. அப்போ அல்லாஹ் சொன்னான், சொல்லிவிட்டு அவனே பதில் சொல்லுதான், யார் நேர்வழி பெற்றார்களோ அவர்களை தவிர, உங்கள்கிட்ட யார் நேர்வழி வாங்கிட்டாங்களோ அவங்கள்ட்ட என்ன ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவனே ஒத்துக்கிறான். அப்போ நம்மளை கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன செய்வான், நம்மை தொழுகையை விட்டும் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் நம்மளை மாற்றுறதுக்கு என்ன செய்வான், கடுமையாக முயற்சி செய்கிறான். அப்போ என்ன ஆகுது, சைத்தானுடைய பங்கு இருக்கும். சைத்தான் நம்ம எப்படி விளங்கிடக்கூடாதுன்னா, சைத்தான் சொன்னால் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சில சமயம் பேய் பிடிக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இது சைத்தான் அப்படின்னு பேய் பிடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா, அப்புறம் பேயை நீங்கள் நம்புறீங்கன்னு அர்த்தம். இந்த பிள்ளைக்கு பேய் பிடிச்சிட்டான், நாங்கள் எந்த பயலுக்காக பேய் பிடிக்க அதையும் சொல்கிறாங்களா, அந்த பயலுக்கு பேய் பிடிச்சிட்டான். பையனுக்கு பிடிச்சா பைத்தியம் சொல்லுவாங்க, பைத்தியக்காரன் ஆகிட்டான். பிள்ளைக்கு பிடிச்சா மட்டும் பேய் பிடிச்சிட்டு அப்படிங்க. நல்லா கவனிங்க, எந்த பிள்ளையாவது பைத்தியம் ஆகிட்டுன்னு சொல்கிறதில்ல. பெண் பிள்ளைகளை சொல்லும்போது பொம்பளை பிள்ளைக்கு பேய் பிடிச்சிட்டு, ஆணுக்கு சொல்லும்போது பைத்தியம் ஆகிட்டான். இப்போ விளங்குதா? பேய் நீங்கள் போய் உண்டு நீங்கள் நம்புறீங்களா முதல்ல? அப்படின்னா பேய்னா என்னன்னு முதல்ல சொல்லணும். இவங்க என்ன பிரசமெல்லாம் என்ன சொல்லி வச்சுருக்கு, கெட்டாவி செத்து போடணும்னா அது அடங்கி துடிச்சு சத்துச்சு, தூக்கு போடும்போது கை காலெலாம் உதறி அது பழிவாங்கன்னு சொல்லிட்டு செத்துச்சு, அந்த ஆவி அடங்கலை, அது சுற்றி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குது. சரி, ரவுண்ட் அடித்து என்ன பண்ணுது, ஏன்னா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்கல்ல. அதே நம்பிக்கை நம்மள்ட்ட வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் அந்த பேய் பிடிக்கிறது, பிசாசு பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க, உயிர் தானேங்க அவங்க சொல்ல, உயிர் தானே பேயா மாதிரி நம்புறீங்க. குர்ஆன் என்ன சொல், அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் தான் ரூஹை கைப்பற்றுகிறான். அல்லாஹ் தான் ரூஹை, இரண்டு விதமாக. ஒன்று, மனிதன் உறங்கும் போதும் மரணிக்கும் போதும் அல்லாஹ் தான் ரூஹை கைப்பற்றுகிறான். உறங்கும் போது ரூஹை நெஞ்சிடும், அல்லாஹ் எடுத்துடுறான். மீண்டும் ரூஹை திருப்பி தந்தால் நம்ம உறக்கத்துலேருந்து எந்திரிச்சிருவோம், திருப்பி ஹயாத் ஆகிட்டோம். ரூஹை பிடித்து வைத்து கொண்டால் மவுத் ஆகிட்டோம். சரியா? ரைட்டு. இப்போது ஒரு போர் நடக்குது. அந்த போரில் ஒரு நபித்தோழர் கொல்லப்படுறாங்க. அவங்க குடும்பம் எல்லாம் என்ன செய்யுது, கஷ்டத்தில் இருக்குது. அப்துல்லா அந்த நபித்தோழரோட பெயர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார்கிட்டையும் திரை விலக்கி பேசினதே இல்லை. ஒரே மனிதர்கிட்ட அல்லாஹ் பேசினான் சொர்க்கத்தில். யாருன்னா அப்துல்லா, அவங்க பேர், நபித்தோழர் பேர். ஏன்னா அவங்களுடைய மகன் பேர் ஜாஃபர். அவருக்கு 9 சகோதரிகள். எத்தனை? 9 சகோதரிகள். இவர் ஒரே ஆண்மகன் தான். தந்தை யுத்த காலத்தில் ஷஹீதாயிட்டாங்க. குடும்பமே கவலையில் இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பையனை பார்த்து கேட்குறேன், ஏன் ஜாஃபர் கவலையாக இருக்குன்னு சொல்லும்போது, அல்லாஹ் தூதரே, என் தந்தையை ஷஹீதாயிட்டாங்க, எனக்கு 9 தங்கச்சி, நான் என்ன செய்யட்டுன்னு கேட்குறேன். எனக்கு கவலை இல்லாமல் இருக்குமா கேட்கும்போது சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விண்ணுலகத்தில் உமது தந்தைகிட்ட பேசினான். எப்படி பேசினான்? திரையை விலக்கி பேசினான். பேசிட்டு அவர்கிட்ட பேசும்போது அவர் கேட்குறாரு, ரப்பே, எல்லாரும் நான் இங்கே எப்படி இருக்கு அவங்களுக்கு தெரியாது, நானும் இங்கே சொர்க்கத்தின் பறவையாக சொல்ல மகிழ்ச்சியாக இருக்கேன், இந்த சந்தோஷத்தை போய் நான் அவங்கள்ட்ட சொல்லணும், எனக்கு வாய்ப்புலையும் கேட்குறாங்க. அல்லாஹ் சொன்னால், மனிதன் ஒருவர் பூமியில் வாழ்வதன் ஒரு முறை தான், மரணித்தவர் மீண்டும் என்ன செய்ய, எந்த உயிரும் பூமிக்கு திரும்ப போகாது. நல்லா கவனிச்சுக்கணும். 2 விஷயம் தான். ஒன்று நல்ல ஆத்மா, இன்னொன்று கெட்ட ஆத்மா. எதா இருந்தாலும் இல்லியூன் என்ற இடத்துக்கு திருப்பி வரும். ஏட்டில் பதிவு செய்யப்பட்டா நல்ல ஆத்மா, சிஜ்ஜின் அப்படின்னா கெட்ட ஆத்மா, அது துர்நாற்றம் வீசும். ஆனால் அவைகள் என்ன செய்யும், மண்ணறையில் அவளுக்கு வதை கொடுக்கப்படும் ஒழிய எந்த உயிரும் மீண்டும் என்ன செய்யாது பூமிக்கு. அதில் நம்பிக்கை கரெக்டாக வச்சுக்கிடுங்க. இந்த இது திருக்குறான் பேசுகிறது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நம்பிக்கை தகர்ந்துட்டு அப்படின்னா நீங்கள் அரண்டும் கண்ணுக்கு தான் 2 பேய்ன்னு சொல்லியிருக்கான். நீங்கள் பார்த்ததெல்லாம் பேய் தின்னு எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நீங்கள் நம்பிக்கை உயிர் என்பது அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. இறந்து போன உயிர் எந்த உயிரும் பூமிக்கு திரும்புவது கிடையாது. கெட்டவனாக இருந்தால் அவருக்கு சிஜ்ஜின் என்ற ஏட்டில் பதிவு செய்யப்பட்டு மீண்டும் பூமிக்கு வந்து அவர் அந்த உடலிலே செலுத்தப்பட்டு உள்ளே மண்ணறையில் அவர்கள் வேதனை கொடுக்கப்படும். நல்ல ஆத்மாக இருந்தால் அது உறங்க வைக்கப்படும் புது மாப்பிளையை போல. காலையிலும் மாலையிலும் அவருக்கு கபருக்குள்ளே அவர்களுக்கு சொர்க்கம் எடுத்து காண்பிக்கப்படும். சரிங்களா? இப்போ தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு உயிர் என்பது இந்த ஆவி பிசாசு எஸ்கேபாய் வந்துட்டு துடிக்க துடிக்க செத்துச்சு, அது விடாதான், ராத்திரிலாம் வருமா போகுமா, அதெல்லாம் ஒன்றும் வராது, போகாது, ஒன்றும் வராது. இது அப்படின்னா அல்லாஹுடைய படைப்பே கேலி செய்கிறது. அல்லாஹுடைய படைப்பு, அல்லாஹுடைய பிடியிலேருந்து உயிர் தப்பிச்சு வந்த மாதிரிலாம் சொல்லிடக்கூடாது. அப்படிலாம் எதுவும் இல்லை. அது வந்து என்ன செஞ்சாங்கன்னா, இந்த நம்ம முதல்ல நம்பிக்கிட்டு இருந்தோமே அந்த சுன்னத்துல் ஜமாத் நிறைய கதைலாம் சொல்லுவாங்க. எப்படி கதை சொல்லுவாங்க அப்படின்னா, அப்துல் காதர் ஜெயலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு ஒரு ஆரை பற்றி, ஒரு நல்லடியாரை பற்றி பேசுவாங்க. அவரை பற்றி பேசும்போது அவர்கிட்ட நிறைய சீடர்கள் படித்தாங்களாம், திருக்குரானை சீடர் படித்தாங்களாம். இந்த கதையை கேட்டுக்கிடுங்க நீங்கள். அப்போ படிக்கும்போது ஒரு நாள் அவர் கடைத்தெருக்கு போயிருக்காங்க. யார்? அப்துல் காதர் ஜெயலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கடைத்தெருக்கு போனாங்களாம். ஒரு ஜாமான் பர்ச்சேஸ் பண்ண போயிருக்காரு போல். போன இதில் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம், அவங்க மலக்குல் மௌத்து கூட சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க அதுக்கு? அது ஆனவர் பேர் என்ன சொல்லுவாங்க? ஜிப்ரீல் கிடையாதுங்க, இஸ்ராயில். இஸ்ராயில் கிடையாது, இஸ்ராஃபீல். இஸ்ராஃபீல்னு ஒரு மலக்கு இருக்காங்க. ஆனால் இஸ்ராயில் ஒரு மலக்கு என்ன கிடையாது, இவங்க கண்டுபிடிச்சது. இஸ்ராயில் மலக்கு நம்ம அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவாங்க மலக்குல் மௌத் அப்படிமா. இவங்க இஸ்ராயில் ஒரு மலக்கு தான் எல்லார் பக்கம் பானு இவரை கொண்டா ஒரே நேரத்தில் பூமியில எல்லாம் இந்த 50,000 கை வச்சு பறிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு உயிரை பறிக்கிறதும் ஒவ்வொரு மலக்கு தனியாக இருக்காங்க. ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம், அவங்க பேர் என்னது? மலக்குல் மௌத். ரூஹை கைப்பற்றும் வானவர் உம்மிடம் வரும்போது நபியே அப்படின்னு நல்லா ஆரம்பிப்பான். கேட்டிங்களா? ஓகே. இப்போ என்ன செஞ்சாங்க, மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர் சீடர் ஒருத்தரோட உயிரை எடுத்துகிட்டு போயிட்டா. அப்படியா உடனே அந்த சீடரோட அம்மா போய் எங்கே இவருடைய குருவை காணும் போய் தேடினா அவர் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ண சந்தைக்கு போயிட்டாங்க. ஓடி ஓடி போய் எங்கே போனீங்க, உங்கள் சீடரோட உயிரை வந்து இஸ்ராயில் பறிச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு. எங்கே எப்போ? இப்போ தானே இவர் வானத்தோடைய பார்த்தாராம். பார்த்தா அவர் கூட நிறைய உயிரெல்லாம் பறிச்சுட்டு வானத்தில் அப்படியே பறந்து போயிட்டே இருந்திருக்காரு. உடனே இவர் என்ன பண்ணிக்கானோ டக்குன்னு சந்தையில் ஒரு கயிறு எடுத்து இப்படி உரிமை குரல் எம்ஜிஆர் ராதாவை இப்படி தான் போடுவார். அது கயிறை சுற்றி இங்கேருந்து வானத்துக்கு விட்டுருக்காரு. வானத்துக்கு கவனிச்சுக்கிடுங்க, அப்படி ஒரு கயிறு உலகத்தையே கண்டுபிடிக்கல வரைக்கும். வானத்துக்கு போய் என்ன பண்ணுச்சுன்னா, இஸ்ராயில் காலில் போய் கயிறு சுருக்கு விழுந்தோடனே அவர் மேலே இழுக்க, இவர் கீழே இழுக்க, அவர் மேலே கிழக்கு என்ன கிடைக்கிற சண்டையில் கூட ரூகெலாம் பொத்து கத்திரிக்காமல் கீழே விழுந்த உடனே எல்லா ரூகும் செத்தம் உடம்புலேயே ஒட்டி அவ்வளோ வரும் விளைஞ்சிக்கிட்டான் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இப்போ இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மேலே அல்லாட்ட போனாங்க. எங்கள் ரூஹெலாம் எங்கே நல்லா கேட்டாங்க. அர்ஜுனா ரப்பே, இந்த பூமியில் உன்னுடைய அடியான் அப்துல் காதர் ஜெயலானி ரொம்ப அநியாயம் பண்ணுதாரு, பறிச்ச ரூஹெலாம் திருப்பி பிடிச்சி கையில் கொடுத்துட்டாரு. உன்னை அல்லாஹ் சொன்னான், அப்படியா என் அடியா அப்படியா செய்தார், என் அடியா விஷயத்தில் நீ கவனமாக நடந்துக்கோ அப்படின்னு சொன்னாரான். யார் விஷயத்தில்? அப்துல் காதர். இப்படி கதையை சொல்லி அன்னைக்கு தான் நான் கடைசியாக வாழ்க்கையில் சுன்னத்துல் ஜமாத்தில் ஜும்மா நிறுத்தினேன். அதான் கடைசி மிலிட்டரி. இந்த கதையை கேட்டு வெளியே போனோம் தான். இல்லை இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தம் முடியாது. ரூகெல்லாம் கத்திரியா மாதிரி கயிறை போட்டு இருக்காங்க. கயிறை என்னப்பா இதெல்லாம் நம்ம நம்பிட்டு தான் இருக்குன்னு மூட. இதை சிரிக்க மாட்டானா? பிற சமுதாயத்தில் முஸ்லீம்கள்னால் பெரிய அறிவாளி மார்க்கம்னு நினைக்க வச்சுருக்கான். இந்த கிஸ்ஸா கதைகள்லாம் கேட்டாலும் வைங்க தலை சுற்றி கீழே வந்துடும். கயிறை எங்கே வீசியிருக்கான்? வானத்துக்கு ஒரு வீசி அவ்வளோ ரூபம் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். காலை இழுக்கு. அது இப்படிலாம் கதை கேட்டு எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுதா? உயிர் இப்படிலாம் வராது போகாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வானர்கள் அதிரடியாக உங்கள் உயிரை கைப்பற்றும் போது உங்கள் ரூகும் உடம்பிலும் முதுகிலும் மார்பிலும் உடம்புக்குள்ளே ஓடி ஒளியும், வெளியே வரா பயந்து போய். கெட்ட ஆத்மா இருந்தால், கெட்ட பாவம் செஞ்சவனாக இருந்தால், காஃபிர்களாக இருந்தால் உயிர் உடம்புக்குள்ளே ஓடி ஒளியும். அப்போது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், முதுகிலும் மார்பிலும் பலமாக ஓங்கி அடிப்பார்கள் வானவர்கள். அடித்து கெட்ட ஆத்மாவை வெளியேறு என்ன செய்யும்? உடலுக்குள்ள ஒரு முள் செடி மாட்டிந்து பிட்டிங்கன்னா எப்படி வேதனையோடு வெளிப்படுமோ அதே போன்று அந்த உயிர் பறிக்கப்படும். நான் நல்லா கவனமாக கேளுங்க. அதே போன்று தான் அந்த உயிர் பறிக்கப்படும். கடுமையாக இருக்கும். ஆனால் ரூஹு தப்ப முடியாது. ரூஹு
தப்ப முடியாது. அது மட்டும் இல்லை, வினாடி நேரம் கூட அல்லாஹ் சொல்ல முந்தமும் செய்யாது பின்னும் கரெக்டாக தூக்கும் அப்படிங்கிறான். கரெக்டாக அந்த உயிர் பறிக்கப்பட்டுரும். இதுதான் இஸ்லாமிய நம்பி குரான் சொல்கிற நம்பிக்கை. அப்போது இங்கே எந்த ரூஹு தப்பிச்சு போய் எங்கே போய் பேயா பிசாசாக மாறுது சொல்லுங்கள். அதனால் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பேய் பிசாசு சிந்தனையெல்லாம் நம்மள்கிட்ட வராது. இந்த பேய் பிசாசு நம்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா போலி அலையம்சங்கள் உள்ளே வந்துடுவான். அவன் முட்டையை ஓதி வை, இந்த என்னவோ சொல்லுவான், இந்த இளநீரில் வந்து கட்டம் போடு, என்னென்னவோ சொல்லி ஆற்றுல கொண்டு போடு, குளத்தில் கொண்டு போடு. இதெல்லாம் எங்கன்னா ஏமாத்து வேலை எங்கேருந்து வருது பாருங்கள். இதெல்லாம் என்ன நம்முடைய நம்பிக்கை, மூட நம்பிக்கை தான் என்ன செய்யுது, இதை கொண்டு சேர்க்குது. இது அல்லாஹ் ஷிர்க், இணை வைப்பை ஞாபகம் விடுங்க. எங்கே போய் முடியும் தெரியுமா? அல்லாஹ் இணை வைக்கிற கொடிய பாவத்தில் கொண்டு முடிஞ்சது. பேய் பிசாசு ஒன்று என்ன செய்யறது கிடையாது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வல நபுல் வன்னக்கு பிஷையும் ஹவுஃபி வல் ஜூயி வல் நக்சி மின நம்பர். உங்களுக்கு பயத்தால், பசியால், பொருளி நஷ்டத்தால், உயிரை நஷ்டத்தால், விளைச்சலின் நஷ்டத்தால் நிச்சயமாக நாம் சோதிப்போம். பயத்தை இருக்குது. மனிதன் ஹுலிக்கல் இன்சான் லைஃபா, மனிதன் பலகீனமான மனிதன், பலகீன அச்சம் இருக்குது நமக்கு. அதனால தான் தமிழில் கரெக்டாக பண்ணுங்க. அரண்டவங்க கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். நல்லா கவனிச்சுருங்க. வார்த்தை அழகாக அன்னைக்கு சொல்லிடுறேன். தமிழில் சொன்னாலும் இருண்டை பார்த்து அவனுக்கு பயப்படும். ஏன்னா அவன் பயந்துட்டான். ஒரு மோமின் இறை நம்பிக்கையாளன் யாரற்ற தோழனை ஆக்கியிருக்கணும். அல்லாஹ் தான் ரப்புன்னு தைரியமாக நம்பக்கூடியது. பேயும் இல்லை, பிசாசும் இல்லை. பேயும் இல்லை, பிசாசும் இல்லை. அப்போ இந்த நம்பிக்கை நம்மகிட்ட தவறும் போது தான், ஐயோ இப்போ கெட்ட உயிர் வந்து உடம்புல ஒட்டிக்குது, இப்போ நல்லதாக இருந்தால் அந்த புள்ள தூக்குப்பட கண்ணில் பார்த்துட்டா அந்த ஆவி வந்து இவன் மேலே ஒட்டிக்கிட்டு, ஏன் ஆவி ஒட்டுது, ஏன் டபுள் ஆக்டா அப்படின்னா டபுள் ஆக்டாக பண்ணுது ஆவி. இதெல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, போலியான நம்பிக்கை நம்மளை சொல்லி கொடுத்து இறை நம்பிக்கை விட்டு வெளியே போயிடும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அடுத்தால ஜின்னுக்குள்ளே வரேன். ஜின்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது முதல்ல தெரிஞ்சுங்க. இப்போது ஜின்கள் நம்ம வீட்டில் கழிவறைக்குள்ளே ஜின்கள் வரும். ரசூலுல்லாஹ் தான் அல்லாஹ்வின் யஊது பிக்க மினல் குஃப்ஸி வல் கபாயிஸ். ஆண் பெண் கெட்ட சைத்தானை தீங்க விட்டும் யா அல்லாஹ் உன்னிடம் பாதுகாவல் தேடு. அது ஒரு தங்குமிடம். அதுகள் தங்குமிடம். அதனால் அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடி நம்ம போகிறோம். அது என்ன செய்யணும்னா நம்மகிட்ட தீய சிந்தனைகளை ஏற்படுத்தும். குல் அவுது பிரபின்னாஸ் மலிகின்னாஸ் இலாஹின்னாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ். சந்தேகமான ஊசலாட்டமான எண்ணங்களை மனசில் ஏற்படுத்தும். ஊசலாட்டமான எண்ணங்களை மனசில் ஏற்படுத்தும். அந்த எண்ணங்களை நாம் நம்ப ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம தப்பான செயலை நாம தான் செய்வோம். அது வந்து கையை ஆட்டாது, காலை ஆட்டி விடாது. நல்லா கவனிச்சுக்கணும். உள்ளத்தில் என்ன செய்யும், வசுவாசை, ஊசலாட்டத்தை வீசிக்கிட்டே இருக்கும். அதோடைய வேலை என்னென்னா இந்த மாதிரி செய்யும். அப்போ ஜின்களில் நல்ல ஜின்கள் இருக்காங்க, கெட்ட ஜின்கள் இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அதனால தான் துவா ஓதிட்டு உள்ளே போகிறோம். ஜின்கள் வேறு தோற்றம் எடுக்கும். அந்த மாதிரி போர்க்களங்களில் பிற மனிதன் வேஷத்தில் வந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, ஒரு முறை ஒரு நபித்தோழர் வீட்டில் பாம்பு ஒன்று வருது. அந்த பாம்பை அடிச்சிடுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி பாம்பை கண்டா நீ நல்லடியாராக இருந்தால் வெளியேறின்னு சொல்லுங்கள், 3 முறை சொல்லுங்கள். அது வெளியேறலை அப்படின்னா அடிச்சுங்கன்னாங்க. ஏன்னா ஜின்கள் வந்து பாம்பு வடிவத்தில் வரும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் நல்லதை அடிச்சிடாதீங்க அப்படிங்காண்டி சொன்னாங்க. சரியா? இந்த நபி ஸல்லல்லாஹு சொல்லி தராங்க. அப்போது அது வேறு உருவம் எடுக்கிறதுக்கு, வேற ஒரு மாட்டு தோட்டத்தில் வருவதற்கு அடையாளம் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆனால் அந்த ஜின்கள் வந்து நம்ம உடம்புல ஒட்டிக்கணும், ஜின்னு இறங்கிட்டு அப்படின்னா மனிதன் உடம்புல இறங்கக்கூடிய அளவுக்கு ஜின் வந்து பலகீனமானது கிடையாது. ஜின் எப்படின்னா அது நெருப்பால் படைக்கப்பட்டது. ரெண்டுமே படைப்பே வேறு. எல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. இதுதான் பேசிக்கு. நல்லா இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க ஜின்னு இறங்கிட்டானே இறங்காது. ஏன்னா அல்லாஹ் மனிதனை படைத்த போது ஆரம்பி படைச்சிட்டு என்ன சொன்னான், ஜின்களுக்கு என்ன சொன்னான், சுஜூது செய்யுங்கன்னு சொல்லும்போது இப்லீஸ் மறுத்தான். இப்லீஸ் யார், ஜின் இனத்தின் தலைவன். அப்போ அவன் என்ன சொன்னான், ஏன் நீ மறுத்தான்னு கேட்கும்போது அல்லாஹ் குர்ஆன் அவன் கர்வம் கொண்டான். அவன் என்ன சொன்னான், பெருமை அடித்தான். நானும் நெருப்பால் படைக்கப்பட்டவன், ஆதமும் மண்ணால் படைக்கப்பட்டவன் நான் ஏன் சுஜூது செய்யணும் தான் கேட்டான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 2 படைப்பு வேறு. இது மண்ணால் ஆனது, அது நெருப்பால் ஆனது. இது அதுக்குள்ளே இறங்காது. நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ தெரியுதா உங்களுக்கு? இதை தெரிஞ்சிங்கன்னா ஜின் வந்து மனிதனுக்குள்ளே இறங்குமான்னு கேட்டால் ஜின்கள் வந்து மனிதனை செய்யாது, மனிதனுக்குள்ளேலாம் இறங்குவது கிடையாது. சரிங்களா? ஜின்கள் என்ன செய்யுன்னு கேட்டால் உள்ளங்களில் சைத்தானாக இருக்கிற காரணத்தினால் உள்ளங்களில் கெட்ட எண்ணங்களை, சிந்தனைகளை உருவாக்கி நம்மளை தப்பான வழிநடத்த பார்க்க முடியும். அவைகள் என்ன செய்யாது, நம்ம உடம்புக்குள்ளே இறங்குவது கிடையாது. சில ஜின்களை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு முறை 2 சம்பவம் குரானில் இருக்குது. ஒன்று குரானில் இருக்குது, ஒன்று ஹதீஸில் உள்ளது.
ஜின்கள் வந்து ரொம்ப ஆற்றல், சூப்பர் ஃபாஸ்ட் ஆற்றல் உடையது. ஏன்னா நெருப்பால் படைக்கப்பட்டது. எந்த அளவுக்கு கேட்டிங்கன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க ஜின்கள்லாம் அதுக்கு வசப்பட்டு அல்லாஹ் கொடுத்துருந்தான் அவங்களுக்கு. அப்போ ஒரு முறை அந்த ஹுதுஹுதுங்கிற பறவை வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆளை காணும். டெய்லி வந்து அவர்கிட்ட பறவைகள் பேசும், விலங்குகள் பேசும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தான், ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான் என்று நபிமார்களிலே சிறந்த அநேகமான அருட்கொடைகளை அல்லாஹ் ஹாதா மின் ஃபலி ரப்பின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அருட்கொடைகளை தந்தான். அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் ஹுதுஹுது பறவையை காணும். அப்போ எல்லோரும் எங்கே கேட்குறாங்க, காணும் எல்லோரும் சொல்கிறாங்க. அப்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இந்த ஹுதுஹுது மட்டும் வந்து சரியான காரணத்தை சொல்லலை, அதில் கொன்றும் அப்படின்றாங்க. அது லேட்டாக வருது. லேட்டாக வந்தால் எங்கே பணம் கேட்குறாங்க. இல்லை, நான் ஒரு ஆச்சரியமான செய்தியை சொல்ல போகிறேன். அங்கே ஒரு பெண் சபை, அங்கே ஒரு நாட்டு அரசி இருக்கா, அவளுக்கு இப்போ ஏராளமான வளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவள் சூரியனை கடவுளாக வணங்குறா, அல்லாஹ்வை வணங்க மாட்டேக்காரா அப்படின்னு சொல்லுது அந்த பறவை பேசுது. ஏய், நீ லேட்டாக வந்தக்காண்டி பொய்யான காரணத்தை சொல்லியான்னு கேட்குறாங்க. இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன் அப்படிங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போட்டு எழுதி ஒரு கடிதத்தை எழுதி அதே ஹுதுஹுது பறவைகிட்ட கொண்டு போட்டாங்க. அது அந்த ராணியோடைய அரியாசனையில் கொண்டு போட்டாங்க. அதை படித்து பார்த்துட்டு அவள் மன்னன்கிட்ட சொல்லுதா, மந்திரி சபையை கூப்பிட்டு சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு அற்புதமான கடிதம் எனக்கு வந்திருக்கு, அதில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான்னு எழுதியிருக்கு. இது வந்து பெரிய வலிமையான மன்னன்ட்ட வந்து நம்ம போய் ஏதாவது மேலே அன்பளிப்பை கொடுத்து அந்த மன்னனை சரி பண்ணிடலான்னு பேசுகிறாங்க. இதுக்கு இடையில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சபையை கூட்டிகிட்டு அப்படி கேட்கும்போது நான் வந்து சொல்கிறா, அன்பளிப்புலாம் வேண்டாம், மரியாதை இங்கே வந்து சரணடைன்னு அவர் சொல்கிறாரு. அப்போது அவள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அவளுடைய சிம்மாசனத்தை இங்கே கொண்டு வரணும், அவளை மிரள வைக்கணும். நான் ஏதோ ஒரு நாட்டில் இருக்கா, அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவளுடைய சிம்மாசனம் இங்கே வரணும். அப்போ என்ன செய்யலாம் கேட்கும்போது ஒருத்தராக பதில் சொல்லிட்டே வராங்க. அப்போ வந்து ஒரு ஜின்னு சொல்கிறா, அப்படி சுலைமான் அவர்களே, நீங்கள் வந்து கண் அப்படி பொத்தி எடுக்கிறதுக்குள்ளே இங்கே கொண்டு வச்சிடும் அப்படிங்க. அப்படி எதை யார் சொல்கிறா? ஜின்னு பேச என்ன சொல்லிச்சு, நீங்கள் கண் அசைவு சொல்கிறதுக்கு முன்னாடி. அதில் கல்வி கற்ற மனிதர் சொன்னார், நீங்கள் உத்தரவு போடுறதுக்குள்ளே வந்து என்ன செஞ்சிடும், அந்த பொருள் இங்கே கிடச்சிடும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு அரியாசனத்தை கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க, இங்கே கொண்டு வச்சு. யாருடைய வேலை இது? ஜின்கள் வேலை. ஜின்கள் வந்து சூப்பர் ஃபாஸ்ட், அது நெருப்பால் படைக்கப்பட்டது. சரிங்களா? இன்றைக்கெலாம் நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக பார்க்கணும்னா பார்க்கலாம். அந்த அளவுக்கு என்ன செய்யலாம்னா பெரிய பெரிய மெஷினரிஸ் இருக்குது. மெஷினரிஸ், ராக்கெட், ஜெட், அந்த மாதிரிலாம் பாரு, இல்லை ஃபயர், நெருப்புலாம் வேலை செய்யும். நல்லா கவனித்து பாருங்கள், தெரியும். நெருப்பு, பெட்ரோலியம் ப்ராடக்ட், அது மாதிரி இந்த நியூக்ளியர், அது மாதிரி நெருப்போடைய ஸ்பெஷல் ஆற்றல் இருக்குல்ல, அதுலேருந்து வானவர்கள் வந்து ஒளியால் படைக்கப்பட்டோம். அதெல்லாம் சூப்பர் சானிக்னு சொல்லுவாங்க. ஒளியால் லைட்டிங் வேகத்தில் போகக்கூடிய வாகனங்கள் இருக்குது, பார்த்துறீங்க தானே, இப்போல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் ப்ரூஃப் தான், மார்க்கம் தெளிவாக தான் பேசுது. அப்போ ஜின்களை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, நமக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தாலே வழியே ஜின்கள் நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு ப்ரூஃபாக சொல்லி முடிச்சிடறேன். இந்த ஆலிம்கள் நான் ஜின்னை வசப்படுத்தணும்னு சொல்கிறாங்கல்ல, நபி ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு நாள் அல்லாஹுடைய தொழுதுட்டுருக்காங்க, நஃபிலான வணக்கம் தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு இஃப்ரீன்னு ஒரு ஜின்னு வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குது. ரசூலுல்லாஹ் வந்து தொலை விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. நபி ஸல்லல்லாஹு என்ன பண்ணாங்க, தொழுது முடித்தோடனே அதை பிடிச்சி கட்டி வச்சிடணும். என்ன, இவங்க இறை தூதருக்கான எல்லா பவர் இருக்குல்ல, அவங்க நான் கட்டி வச்சுட்டு நபி தோழர்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு இஃப்ரீத் ஜின்னு என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருந்தது, நான் அதை பிடிச்சி கட்டி வச்சு இதுதான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன், ஆனால் நான் ஏன் செய்யலை தெரியுமா? என் சகோதரர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, இறைவா எனக்கு கொடுத்த அருட்கொடை வேறு யாருக்கும் கொடுக்காதுன்னு சொல்லிட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க, எனக்கு கொடுத்த அருட்கொடை வேறு யாருக்கும் நீ கொடுக்கக்கூடாதுன்னு அல்லாஹ்ட்ட கேட்டேன். அல்லாஹ் அதை அப்படி ஆக்கணும். இப்போ தெரிஞ்சுக்கிடுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நான் ஜின்னில் வசப்படுத்த மாட்டேன், முடியாது. ஏன்னா சுலைமானுக்குள்ள அருட்கொடைன்னு சொன்னான். இங்குள்ள ஆலிம்ஸெல்லாம் யார்? இவங்கெல்லாம் யாருங்க? புரியுதா? ஜின்னை வச்சுறேன் நம்ப வைப்பாங்க, செட் பண்ணிடுவாங்க, ஆளை செட் பண்ணிடுவாங்க. 2-3 பேர் கெட்ட வச்சுட்டு 2-3 அவங்கள தெரிஞ்ச பெண்களே உட்கார வச்சுருப்பாங்க. அவங்க முன்னாடி ஆடுவாள். உடனே இவரை ஒரு ஸ்டப்புன்னு அடிப்பார். அடித்த உடனே அப்படியே அமைதியாயிரும். இது வந்து எப்படின்னா முதலே பிளான் பண்ணி செட் பண்ணி நீங்கள் பக்கத்தில் உண்மையாகவே பயந்துட்டு இருப்பீங்க. இதை பார்த்து இது பெரிய ஜின்னாக இருக்கும் போல தெரிஞ்சு நமக்கு கூட கொஞ்சம் பயத்தை உண்டு பண்ணி அப்புறம் இவரால் தான் கட்டுப்படுத்த முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தம்பி என்ன சொன்னார், அவங்க குடும்பத்தில் இதே மாதிரி ஜின் நம்பிக்கை உள்ள பெண்கள் இருந்திருப்பாங்க போல, கூட போயிருக்கார் அவர்.
எப்படி நம்ப வைக்கிறான்னு ஆலிம்சா அப்படி உட்காந்துருக்காரு. அந்த அம்மா இந்த ஜின்னால் பாதிக்கப்பட்டு நம்புகிறாங்கல்ல அந்த அம்மா, இந்த பையன் இவன் நம்மள மாதிரி குரூப் அவன் கூட துணைக்கு போய் என்ன தான் நடக்க பார்க்கணும்னு போயிருக்கான். அப்படி உட்காந்துருக்கான். திடீர்னு ஆலிம்சா எரிச்சிருக்காரு. ஏய் உட்காரு, உட்காருன்ருக்காரு. இவன் பின்னாடி திரும்பி யாரையும் காணும். திருப்பி கீழே உட்காரு அப்படின்ட்டு இருக்காரு. உடனே பார்த்தோன்னே இவனு திரும்பி உடனே ஆலிம்சா யாருமே இல்லைன்றான். தம்பி, உன் கண்ணுக்கெலாம் தெரியாது, ஜின்னு என் கண்ணுக்கு தான் தெரியும், அதுக்கு எந்திரிச்சது நான் தான் பல்ல கடிச்சு கீழே உட்காந்துருக்காரு. இப்போ நீங்கள் நம்பிலாம் மாட்டீங்களா? இந்த நம்பிக்கை உள்ளவங்க என்ன செய்வாங்க யோசிச்சு பாருங்க. இந்த நம்பிக்கை உள்ளவங்க ஆலிம்ஸோட ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படி பல்ல கடிச்சு எந்திரிச்சோன்னா பதறி போய் நிஜமாக தான் ஜின்னு வந்துட்டு போல. புரியுதா உங்களுக்கு? நம்ப வச்சு அடிக்கிறது. ஸோ எந்த ஆலிம்ஸாவது ஃப்ரீயாக பண்ணியிருக்கானா பாருங்க, ஒருத்தர் அது காசு. புரியுதா உங்களுக்கு? நம்முடைய பலகீனத்தை ஈமானிய ஓட்டை, ஈமானிய பலகீனத்தை ஓட்டையை பயன்படுத்திட்டு காசாக்குற வேலை. புரியுதா? நல்லா கேளுங்க. அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, நமக்கு பொறாமை இருக்கு வரும், கண் திருஷ்டி இருக்குது சொல்லி தந்தாங்க. இதை மாதிரி பகை உணர்வு வருது, இந்த மாதிரி வசுவாசம் உள்ளத்தில் வருதுன்னா சொல்லுங்க, குல்ஹுல்லாஹ் ஃபலக் நாஸ் இந்த சூறாக்களை அதிகம் ஓதி உள்ளங்கையில் ஓதி மேலெல்லாம் தடையிட்டு படுங்க. இது அல்லாஹுடைய வழிகாட்டியிருக்காங்க. இது நாமளே செய்து கொள்ள வேண்டியதான். சரிங்களா? எந்த பேய் பிசாசு இஸ்லாமிய நம்பிக்கையில் கிடையாது. ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எந்த பேய் பிசாசு நம்பிக்கை இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. அல்லாஹ் ரூஹை கைப்பற்றுகிறான், அல்லாஹ் பலமாக பிடிப்பான், அல்லாஹ் பலமானவன். ரூஹெல்லாம் அல்லாட்டது கையில் இப்படி இடியாப்பு மாமையான பிச்சுக்கிட்டு வெளியே வரதில்லை. அப்படிலாம் நினச்சிடக்கூடாது. இதெல்லாம் ஏமாற்ற வேலை, நம்பிடாதீங்க. ஒன்று, ஜின்கள் மனிதனுக்கு கட்டுப்பட்டவை கிடையாது. நல்லா கட்டிக்கிடுங்க. அல்லாவுக்கு என்ன செய்யும், அதுவும் அடிமை தான். அதனால் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு என்ன செய்யலாம், நம்ம ஜின்களுடைய தீங்கை விட்டு பாதுகாத்துடலாம். ஜின்கள் நம்ம நேரடியாக என்ன செய்யாது, நம்ம படைக்க. ஏன்னா ரெண்டு வேறு வேறு படைப்பு மேட்ச் ஆகாது. அஸ்ஸலாமு அலைக்கும். அப்போ இஸ்லாமிய நம்பிக்கை என்பது பேய் பிசாசுகளை என்ன செய்யாது, அதை அங்கீகரிக்காது. இஸ்லாத்துக்கும் பேய் பிசாசு எந்த சம்பந்தமும் கிடையாது. அது இஸ்லாமிய நம்பிக்கையும் கிடையாது. மூட நம்பிக்கை, பிரமத கலாச்சார நம்பிக்கை. அது ஷைத்தானிய பாதையெல்லாம் அழைத்து செல்லுமே ஒழிய ஈமானிய பாதைக்கு அழைத்து செல்லாது. ஈமானை வெளியெடுக்கக்கூடிய நம்பிக்கை தான் என்னது, பேய் பிசாசு ஜின்கள் நம்மை அடக்கி ஆளும் அப்படிங்கிறது. சரிங்களா? அதனால் அப்படி நம்பிக்கை யாருக்காக இருந்தால் நீங்கள் அதை தகர்த்துருங்க. தைரியமாக சொல்லுங்கள், ஜின்களை அல்லாஹ் தான் கட்டுப்படுத்துவான். மனிதன் ஜின்களை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் நமக்கு கிடையாது. ஆனால் அல்லாஹுடைய உதவி கொண்டு அதில் தீங்கை விட்டும் பாதுகாவல் பெறலாம். அதை தீங்கி விட்டும் நிச்சயமாக அது பாதுகாக்கும். ஏன்னா ஷைத்தான் சொல்லும்போது மனிதனை என்ன செய்யும், அவனுக்கு முன்புறம் பின்புறம் வலதுபுறம் இடதுபுறம் என்ன செய்யும், அவனை வழிகெடுப்பேன் அப்படின்னு சொன்னான். வழிகெடுப்பேன்னு சொல்கிறான். வழிகெடுப்பேன்னா அந்த வழி தான் கெடுக்க முடியும். அவனை நம்மளை தப்பாக கைட் பண்ணி கொண்டு போக முடியுமே ஒழிய நம்மளாவே அவன் மாறி நம்ம உடம்புக்குள்ளே இறங்கி ஆட்சி செய்கிறதுக்கு செய்யலை. அல்லாஹ் அப்படி இந்த ஆத்மாவும் அந்த ஆத்மாவும் வேறு, இதனுடைய படைப்பு வேறு, அந்த படைப்பும் வேறு, ரெண்டும் மேட்சே ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத அதை கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யார் சொன்னாலும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வர. தைரியமாக சொல்லுங்கள், அல்லாஹ் தான் எங்கள் ஹஸ்பி அல்லாஹ் நியமல் வைக்க, அல்லாஹ் எங்கள் பாதுகாவலன், அவனே எங்களுக்கு போதுமானவன். இந்த வார்த்தை நம்ம என்ன செஞ்சிடும், நம்மளை பலமாக ஈமானை பலப்படுத்திடும். சரிங்களா? அடுத்தால இந்த மூட நம்பிக்கையில் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா அடிப்படை கல்வி தான். நமக்கு சரியான ஆதாரமான கல்வி குரானில் இருக்குது அப்படின்னா அந்த குரானை சரியான முறையில் அணுகணும்னு வைங்களேன். நமக்கு இந்த மாதிரி சடங்குகள், இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் நம்மகிட்ட லேடிஸுக்கு சிரமம், ரொம்ப நேரம் மடங்கி வர்றது என்ன ரொம்ப அவங்களுக்கு சிரமம் இருக்குது. நீங்கள் என்ன செய்வேன், அவங்களுக்கு இது மாதிரி சேர் கொடுத்தா நல்லது. என்ன கேட்டால் என்னென்னா பார்க்க ரொம்ப நேரம் காலை மடங்கி உட்காந்துருக்கு. இப்போ நான் உட்காந்துல அவங்க காலை நீட்டவும் முடியாது. இப்போ நான் இந்த பக்கம் பேசினா கூட காலையில் எப்படியா நீட்டுவாங்க. நான் அவங்க சிரமத்தை பார்த்துட்டு தான் இருக்கேன். அது சொல்ல வரேன். கொஞ்சம் சிரமம் உள்ளவங்க சேரில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த சேர் இருக்குங்களா ப்ளீஸ், அதில் உட்காருங்களேன். உட்காருங்க. ஏன்னா பார்க்கலாம் உங்களுக்கு சிரமம் இருக்குது. இப்போ எனக்கே நீ போயிட்டுனால நான் தொழுவதே சேரில் உட்காந்து தான் தொழுகிறேன். ரொம்ப நேரம் மடக்கி வரும்போது இப்போ நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா காலையில் கொஞ்சம் நீட்டிக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். தரையில் ரொம்ப நேரம் மடக்கி போகிறது கஷ்டம். சரி, இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்கு அந்த எந்த அளவுக்கு நம்மள்ட்ட மூடநம்பிக்கை போச்சு அப்படின்னா
இந்த 40ஆவது நாள் இறந்தவங்களுக்கு பாத்தியா வைக்கிறாங்கல்ல, அப்போ என்ன செய்வாங்கன்னா ஒரு தட்டில் சந்தனத்தை கொண்டு வச்சுருவாங்க. பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தா அதில் வந்து விரல் இருந்துச்சு. கேட்டிருக்கீங்களா அந்த மாதிரிலாம்? மௌத்தாடர் வந்து சந்தனத்தை எடுத்துகிட்டு போனார். இல்லை அதுதான் மல்லிகைப்பூ எண்ணி போடுவாங்க. ஒரு பூ குறைஞ்சிருக்கு, ஏன் 2 பூ எடுத்தானே அவர், ஏன் 1 எடுத்து போனார்? ரொம்ப சிக்கனமாக இருக்கார் அவர். ஏன் ரொம்ப சிக்கனமாக 5-6 பூ எடுத்துகிட்டு போனேனுங்க, ஏன் 1 பூ எடுத்துகிட்டு போனார்? அப்போ புரியுதா இல்லையா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க தெரியுதா? இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக நினைக்கும். இஸ்லாமிய நம்பிக்கையிலே ஓட்ட, அல்லாவுடைய வல்லமையிலே ஓட்ட காண்றது. பூவெல்லாம் தப்பிச்சுலாம் வந்து என்ன செய்ய முடியாது. பூ எடுக்கிறது, சந்தனம் எடுக்கிறது, அது நான் பூ சந்தனம் எடுக்க வந்திருக்கு அப்படின்னா உண்மையிலே வந்து என்ன செய்யணும்னா வந்து பொண்டாட்டி தூக்கிட்டு தானே எழுப்போம். சப்ரா எம்மா எஞ்சிம்மா அவன் புருஷன் வந்திருக்கேன், கவலைப்படாதம்மா இப்படி சொன்னால் ஏதாவது நியாயம் இருக்குது என்ன? அல்லது பொண்டாட்டி தலையில் பூவை சொறி வச்சுட்டாவது போகணும். கவலைப்படாத புருஷன், பழையபடி பூவெல்லாம் வச்சுட்டு போகிறோம்மா, சந்தோஷமாக இரு, நான் உடல் தான் போயிட்டு ரூஹ் ஒன்று சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போகணும். நான் பொய் சொல்லலை உங்களுக்கு, எப்படி ஏமாத்திருக்கான் பாரு. நம்பிக்கை இதெல்லாம் நம்ம எப்படி நம்பினோம் பார்த்தீங்களா? நம்பினோமா இல்லையா? அது மாதிரி தண்ணி குடிக்கிறது, தண்ணி குடித்தா கொஞ்சம் அளவு குறைய வச்சுட்டு தண்ணி குறைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு போயிருக்காரு. ஏன்னா அவருக்கு இங்கே மேலே அல்லாட்ட தண்ணி கிடையாது, இங்கே தான் தண்ணி இருக்குது, ரொம்ப தாகமாக இருந்திருக்காரு போல தெரியுது. அன்றைக்கி ஜாயின் கேட்க, அப்போ லோக்கல் தானே இருக்கார் அவர், மறுநாள் வச்சா வருவாரா? இதே மாதிரி வருவாரான்னு கேள்வி. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வானத்துலேருந்து பாஸ்போர்ட் வாங்கிட்டு வராரா? எல்லாருக்கும் இன்றைக்கி மவுத்து டே, எனக்கு கீழே பொண்டாட்டி பிள்ளைலாம் டீச்சர்லாம் வச்சுருப்பானுவா, பாத்தியா இதெல்லாம் போதும் பூவெல்லாம் வச்சுருப்பானுவா, எனக்கு கொஞ்சம் பாஸ்போர்ட் விசா அடித்து கொடு, கீழே போயிட்டு 1 டே ரிட்டன் அப்படி வராரா? அல்ல நீங்கள் சொல்கிறபடி ரூ இங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா மறுநாள் வச்சா மறுநாள் அந்த பூவையும் இதையும் எடுக்க வேண்டியதானே, ஏன் எடுக்க முடியும்? இப்போ யோசிச்சு பாருங்களேன், இதே உங்களுக்கு தெரியும். அதை அப்போ அந்த வருஷங்களை ஃபிக்ஸ் பண்ணது யார்? வருஷ பாத்தியா என்பதை ஃபிக்ஸ் பண்ணதுன்னா பிரமத கலாச்சாரம் திதியில் அடித்தது அடி. திதியில் கொண்டு வந்தது தான், திதியை தான் இங்கே வருஷ பாத்தியம் ஆக்குனாங்க. அவங்க கல்ற திருநாள் ஆக்குனாங்க. இவங்களும் அதே பராத்து இரவுன்னு சொல்லி வச்சு என்ன பண்ணாங்க, நேராக மையாவடியில் போய் இதுவாக செஞ்சாங்க. ரிசுக்கு கூடும் அது கூடுன்னு என்ன செஞ்சாங்க. இதெல்லாம் வந்து ரிசுக்குக்கு மெயின் ஆதாரமே தொழுகுதாங்க. உறவுகளை பேணி வாழுது, 2 தான் இஸ்லாம் சொல்லுது. தொழுகையை அகீமு சில ஆழமாக பிடிச்சிக்கிடுங்க, உறவுகளை பேணி வாழுங்க, அல்லாஹ் ஆயுளை கூட்டுவான், வாழ்வாதாரத்தை பெருக்குவான். சரிங்களா? ரொம்ப ஃபார்முலாக இருக்குது, அதை நீங்கள் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சா போதுமானது. அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், ரிசுக்கை விசாலமாக்கணும், லைஃப் வில் பி ஹாப்பியஸ்ட். அடுத்தாலும் மூட நம்பிக்கைகள் நம்மளோட வராமல் இருக்கணும் அப்படின்னா அடிப்படை கல்வி நமக்கு வேணும். இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். குரான் என்ன சொல்லுதுன்னு தமிழாக்கம் படிங்க, படித்தவங்களை வாசி காமிங்க, தெரிஞ்சதை அவங்கள்ட்ட சொல்லுங்கள். இதெல்லாம் சொல்லலைன்னு வைங்களேன், நம்ம இஸ்லாத்தை எப்படி வச்சுருப்போம், வாழையடி வாழை நம்ம முன்னோர்கள் எதை செய்கிறாங்களோ அது. அப்போ குரானில் அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் ஏன்பா இங்கே இந்த கடவுள்லாம் வணங்குறீங்கன்னு கேட்டான் அல்லாஹ் குரானில். எங்கள் மூதாதைகள் எதை மீது இருக்க கண்டோமோ அதையே நாங்கள் பின்பற்றுகிறோம். குரானில் வசனம் அப்படியே இருக்குது, எங்கள் மூதாதைகள் எதை மீது இருக்கிறோம் அதையே நாங்கள் பின்பற்றுகிறோம். அப்போ அல்லாஹ் குரானில் திருப்பி கேட்பான், உங்கள் மூதாதைகள் ஒன்றும் அறியாத மூடர்களாக இருந்தாலும் இங்கே பின்பற்றுவீங்களான்னு கேட்கும். நம்ம நன்னாங்கிறதுக்காண்டி அறிவாளின்னு நினைக்கிற அவசியம் இல்லை. அவர் இஸ்லாம் குரான் ஹதீஸை பின்பற்றினா அறிவாளி தான். அவர் ஊர்காரங்க சொன்னாங்க, எனக்கு முன்னாடி எங்கள் நன்னா சொன்னால், எங்கள் பெத்தா சொன்னால், எங்கள் நானிமா பின்பற்றினா நான் பின்பற்றுறேன்னு சொன்னால் அது இஸ்லாத்துக்கு நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது மாதிரி இஸ்லாமிய திருமணங்களில் தாலி கட்டுறாங்க. இந்த தாலி கட்டுறது வந்து யாருன்னா கணவனோட அக்காவோ தங்கச்சியோ மாமியார் அவங்க வகையால் யாராவது வந்து கருவமனைகளில் கட்டி விட்டுறாங்க. இந்த தாலி கட்டுற கலாச்சாரம் எங்கேருந்து வந்துச்சுன்னு நமக்கு தெரியல. இந்த தாலி கட்டுறது இஸ்லாம் எந்த சம்பந்தம் கிடையாதுங்க. திருமணம் என்ன தெரியுமா? குரான்ல ஒரே வார்த்தை எல்லாம் பண்ணுறது. திருமணம் என்பது கடினமான உடன்படிக்கை, சாதாரண உடன்படிக்கை இல்லை. கணவனும் மனைவியும் எடுக்க வேண்டிய கடினமான உடன்படிக்கை. மேரேஜ் அண்ட் ட்ரீட்டி அல்லது டஃபஸ்ட் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. கடினமான உடன்படிக்கையும் இஸ்லாமிய திருமணம் உடன்படிக்கை தான். இது எப்படின்னா, நான் வந்து ஒரு எங்கள் தெருவில் ஒரு சின்ன கணவன் மனைவி பிரச்சனை. அந்த பையன் வேற ஒரு சொந்தக்கார பெண்ணோட தொடர்பாயிட்டான். இந்த பொண்ணுடைய கணவர் வேண்டுன்னு சொல்கிறாரு, பையன் எங்கள் வீட்டுக்கே வரமாட்டேங்கான், எங்கேயாவது சரக்கு எடுக்க போகிறேன்னு போயிடுறான், ஆனால் வேறு ஏதோ பெண்களோட தொடர்பாக இருக்க மாதிரி தெரியும், சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இது நாங்கள் விசாரிக்கும் போது கன்ஃபார்ம் ஆகிட்டு, அந்த பையன் வேற ஒரு பெண்ணு கூட வாழ்ந்துக்கிட்டே இருக்கான். இந்த பிள்ளைகிட்ட அப்பப்போ ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு, வியாபாரத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ இது மகளிர் ஸ்டேஷனில் இவங்க குடும்பத்தார், பெண் குடும்பத்தார் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க.
அப்போ இந்த சினிமாவில் என்ன செய்வோம் அப்படின்னா, புருஷன்கிட்ட சண்டை போட்டுட்டு பிற சமுதாயம் என்ன சொன்னேன், இந்த அவன் தாலியை பிடி இப்படி கழட்டி வீசுவாங்க பார்த்துறீங்களா, அப்படி கோபத்தில் தான். அதே மாதிரி இந்த பிள்ளை என்ன பண்ணி டபால்னு வந்தது, இவன் கூட வாழ்க்கை இந்த அவன் தாலியை பிடியும் டபால்னு கருகமணி ஒரு அத்திச்சி பிடிக்கி போட்டு போயிட்டேன்ட்டு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நாங்கள் நிற்க விமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க, மரியரோனிக்கு இன்ஸ்பெக்டர் அது. சார் ரஃபிக் சார் என்ன சார் நடக்கு இங்கே, இந்த பொண்ணு வந்துச்சு டபால்னு அத்துச்சு வீசிச்சு உன் வாழ்க்கையே போச்சு. நான் சொன்னேன், மேடம் இந்த கருகமணிக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, இது எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்கன்னே தெரில, இது எங்கள் நம்பிக்கையே கிடையாது மேடம், எங்கள் மேரேஜ் அக்ரிமெண்ட்டு எப்படின்னா மகர் எவ்வளவு, நம்ம என்ன ஒரு பெண் வந்து என் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ கணவன்ட்டு ஓப்பனாக முதலே பேசிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? நமக்கு அதெல்லாம் சொல்லி தரல, நம்மளாம் ஃபோட்டோவை காமிச்சா கல்யாணம் முடிச்சு கொடுத்தான். தெளிவாக பேசணும் ஒரு பெண், எனக்கு இப்படி தான் நான் வாழ்க்கை நடத்துவேன், எனக்கு வீடு வேணும், எனக்கு இந்த மாதிரி எதிர்பார்க்குறேன், என்னை இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு கூட்டிகிட்டு போகணும், இப்படியெல்லாம் பெண்ணு கேட்கணும். எல்லா உரிமையும் இருக்குது. ஒருவேளை ஆண்மகனுக்கு வந்து இல்லை எனக்கு சக்தி இல்லை, இவ்வளோ இருந்தால் நீ ஏற்றுக்கிடுவியா அப்படின்னு கேட்கலாம். அப்போ அந்த பெண்ணு விட்டு தந்தால் இதுதாங்க திருமணம். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. திருமண உடன்படிக்கை எப்படி ஆகுதுன்னு கேட்டால், மணப்பெண்டு மணமகண்டி சம்மதம் கேட்டு பெண்ணுடைய பொறுப்பாளர் இருந்து 2 சாட்சிகளோடு திருமணிச்சா நிக்கா முடிஞ்சிடும். கழுத போகிற கயிறு சாட்சி இல்லை. இது வந்து அங்கே பிடிச்சது. எங்கே பிடிச்சது? நம்ம அங்கேருந்து வழக்கம் போல் படிச்சது. சவுதியில் ஆயிஷாமாவுக்கு தாலி கட்டினது யாராவது காட்டுங்க பார்ப்போம். கதிஜாமாவுக்கு ரசூலுல்லாஹி தாலி கட்டினாங்கன்னு யாராவது சொல்லுங்கள். ஏன் இல்லை? ஏன் இல்லை? கிடையாது. இது நம்ம இவங்களுடைய பழகி இவங்களுடைய வந்ததுனால உனக்கு இருக்கா எனக்கு ஒன்று உண்டு, உனக்கு மஞ்சள் எனக்கு கருப்பு, புரியுதா? உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறது மெத்தடு. கயிறா எனக்கு பாசி, அது புரியுதா? இந்த இதெல்லாம் வந்து இஸ்லாமிய நம்பிக்கை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதிஜாம்மா எந்த காலத்துலேயும் கருமணி போடல, ஆயிஷாம்மா போடலை, கிடைங்களா? மைமுனம்மா போடலை, சஃபியாம்மா யாருமே என்ன செய்யலை, போட்டுக்கல. இது நாம் கண்டுபிடிச்ச கலாச்சாரம். இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த மெட்டி போடுறது அதெல்லாம் எல்லாம் எந்த விதமான இஸ்லாமிய நம்பிக்கை இல்லை. இதுதான் நல்லா ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். இஸ்லாம் வந்து அடுத்த கலாச்சாரம் வேறொரு எதிர் திசையில் நிற்கும். நீ கிழக்குன்னு நம்ம மேற்குன்னு நிற்கும், சேரவே சேர். சரிங்களா? தனி அசலாக சொன்னாங்க, என் பாதை தனி பாதை, அது நேரான பாதை. என்ன பாதை? நேரான பாதை. நேராக உங்களை சொர்க்கத்தில் கொண்டு விடும். நீங்கள் கொஞ்சம் கோளான பாதைக்கு போனால் நீங்கள் வழி தவறி செல்வீர்கள். நான் என்ன சொல்லியிருக்கணும் அதை செய்யுங்க, நான் எதை பின்பற்றணும் அதை பின்பற்றுங்க, நான் எதை அங்கீகரிச்சிருக்கணும் அதை நீங்கள் செய்து காமி. இதுதான் உங்கள் வாழ்க்கையை அமையும். சரிங்களா? நல்லா யோசித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சொன்னது சரியா தவறா? இஸ்லாம் என்பது எப்படி? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், வார்த்தைகளை கூட நமக்கு பள்ளி வாசல்னு வரும், தொழுகைன்னு வரும், சலாம் சொல்லுவோம், பிரிஞ்சு நிற்போம். எந்த சூழ்நிலையும் ஒரு முஸ்லீம் இடது கையை சாப்பிட அப்ளை பண்ணவே மாட்டான். வலது கை தான் நமக்கு, ரைட் சைடு நமக்கு வலது கை. உச்சி எடுத்து செய்யும்போது கூட வலது பக்கம் எடுக்கணும். இருக்குது, நீங்கள் ஆலிம்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. மக்தபில் நமக்கு இதெல்லாம் அடிப்படை சொல்லித்தராதனால தான் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணி இப்படி செய்விட்டோம். ஏன் செய்விட்டோம்? நமக்கு கை நேராக இடது பக்கம் தான் வரும். மகனுக்கோ பிள்ளைக்கோ செய்யும்போது தாய்க்கு அந்த ஆப்போசிட் கரெக்டாக எது வரும் சொல்லுங்கள்? அம்மா வலது கை பழக்கம்னா லெஃப்ட்டு தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். அவங்க எதுவாக செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்தாங்க? இப்படி சொன்னாங்க, ஃப்ரம் த ரைட்டுன்னாங்க, வலதுபுறம் இருந்தால் செய்யுங்கன்னாங்க. நல்லா கண்டு மாறுது பாருங்கள், மாறுதா இல்லையா? எங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க பாருங்கள். போடுற செருப்பு வலது காலில் போடணும், கழட்டும் போது இடது கால், சட்டையை வலது கையில் போட்டுட்டு வலது கையில் கழட்டணும். அப்படி இருக்கா யாருக்காச்சும்? புரியுதா உங்களுக்கு? இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நமக்கு எல்லா போடுற செருப்புல இருந்து ஆடை வரைக்கும் எப்படி போடணும், எப்படி கலட்டணும் சொல்லித்தராங்க. வீட்டு விளங்கும்போது நீ என்ன சொல்லிட்டு போகணும், எந்த காலை வச்சுட்டு போகணும், நுழையும் போது எந்த காலை வச்சுட்டு போகணும், இப்படி நமக்கு ஆணி வேற பிரித்து கொடுத்துட்டாங்க. அதனால் இஸ்லாம் நமக்கு சொல்லாத ஒன்றுமே இல்லை. அப்படி சொல்லாது இருந்தால் அல்லாஹ் குர்ஆனில், அல்லாஹ் ஹதீஸில் சொல்லுதான், உங்கள் இறைவன் உங்களுக்கு சிலவற்றை சொல்லாமல் விட்டு விட்டான், மறதியால் அல்ல. வார்த்தையை கவனிச்சுடுங்க, மறதியால் அல்ல, அது அல்லாஹ் உங்களுக்கு தந்த சலுகையாகும். அதை போட்டு குழப்பிக்கிட்டாங்க. அதில் போய் நினைஞ்சிடாங்க, பெருசாக ஆராய்ச்சி பண்ணி அப்படியா இப்படியான்னு எதை பற்றி வெளிப்படையாக சொல்லப்படலையோ அதில் நீங்கள் இறைச்சமாக எதை செய்யணுமோ செஞ்சுட்டு போயிருங்க, அவ்வளோ. வெரி சிம்பிள். அதில் போய் இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கோ, ஒரு ஆலிம் சொல்லிட்டு திடீர்னு காதில் கம்மல்லாம் ஓட்டை போட்டு போடக்கூடாது அப்படின்னு என்ன செஞ்சார் சொல்லி இருக்கிற பொம்பளையில் காற்று தான் கழட்டி விட்டார். இப்போ இந்த மாதிரி என் பயம் கேட்க வச்சுக்கிடுமே. இப்போ ரஃபீக் பாய் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு நம்பிக்கிட்டாங்க.
கரெக்டு வீட்டை கொண்டாடி காதெல்லாம் கழுத்து அதெல்லாம் போடக்கூடாது பெரிய கோசமே ஆகி விட்டோம். அவ்வளோ அலுவலோடு அழகா இவ்வளோ பாலருவி வேணும் கொன்ற வேண்டியதான் அப்படின்னு. இது நான் செய்யலை, இன்னொரு அணிஞ்சோடு செஞ்சுட்டான். அவன் வீட்டில் பொம்பளைகளில் கழுத்தை மூக்கு தான் கழட்டி விட்டான். ஏன்ட்ட ஒரு அது கேட்குறாரு எப்படின்னா, என்னுடைய நிர்வாகியோட தம்பி தான் வீட்டில் மனைவிட்ட கழுத்தில் கலட்டினது. ஏன்னா அப்படி இருக்கான்னு கேட்டார். இல்லை, சகாபி பெண்மணிகள் தர்மம் செஞ்சுருக்காங்க. காதில் கையில் உள்ளதெல்லாம் கலட்டி தர்மம் போட்டாலும் ஹதீஸே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? வெரி சிம்பிள். இல்லை, காதில் கம்மல் போட்டுக்கலாம், ஆனால் ஒட்டு கம்மல் தான் போடணும். ஒட்டு கம்மல் போட்டதுக்கு ஹதீஸ் இருக்கான்னு கேட்டேன். வெரி சிம்பிள். மார்க் ரொம்ப பேணுதாக இருக்குது. ஒட்டகத்தை கூட கட்டி போட்டுட்டு தவக்கல் செய்ய சொல்லுதில்ல. அப்போ தங்கம் என்ன வேலை? அதை ஒட்டுக்கமல் போட்டால் நிற்குமா? சிம்பிளாக சொல்லி நிற்குமான்னு கேட்க நிற்க. அப்போ ரசூலுல்லாஹ் அப்படி மூட தந்தையாக சொல்லி கொடுப்பாங்க. அப்போ எதை பற்றி சொல்லவில்லையோ இஸ்லாம் என்ன சொல்லுது? அல்லாஹ் உங்களுக்கு வந்து சலுகையாகும், அதில் நீங்கள் தோண்டி திருவாதீங்க சொல்லலாம். அதை தோண்டாதீங்க, அதை தோண்டி திருவாதீர்கள். அப்போ மார்க்கத்தில் மிகச்சி பெயரக்கூடாது. நபி வழின்னு சொல்லிவிட்டு மிகச்சி நிஞ்சக்கூடாது, ஏற்கு மாறவும் பெயரக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் எதை அனுமதித்தாலும் அதை தடுக்கிற உரிமை நமக்கு யாருக்கும் கிடையாது. அல்லாஹ்வுடையார்களே, நம்ம ஒரு பேசிக்காக இன்றைக்கி சரியாக மூட நம்பிக்கை அதெல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்தது நபி வழி சுண்ணாக்களை பற்றி என்ன செய்வோம், நம்ம தொடர்ந்து பார்ப்போம். உங்களுக்கு மழைக்காலமாக இருக்குது, அடுத்த ஏற்பாடு எங்கே பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆமாம் ஆயிரம். சரி, வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.